எல்லாம் ரொம்ப அழகாக வந்திருக்கீங்க. ஆமேன். ரொம்ப சந்தோஷம். ஸோ நேர தாமதம் இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பிரசங்கத்துக்குள்ளே போவோம். ஃபைன். ப்ரைஸ் காட். ரோமன் 16வது அதிகாரம் 17, 18. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடி இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். நய வசனத்தினாலும் இச்சக பேச்சினாலும். அப்போ இன்னைக்கு இந்த ரெண்டு வார்த்தையை குறித்து தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், அதிகமாக பார்க்க போகிறோம். திருப்பி சொல்லுங்கள். நய இச்சக பேச்சு. வெரி குட். அப்போ இந்த நய வசனிப்பு இச்சக பேச்சு. ஆமென். அப்போ இன்றைக்கி நய வசனமும் இச்சக பேச்சையும் நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிள் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வசனத்திற்குள்ளே போக போகிறோம். ஆமென். ஆமென். ஸோ நய வசனம் என்னொன்று ஏதோ ஒரு அந்த வார்த்தையை கேட்டோடனே ஏதோ வேறு ஏதோ ஒரு வசனம், ஏதோ தப்பான வசனத்தை சொல்லி கொடுக்குறவங்க என்ன பண்ணிடக்கூடாது, நினச்சிடக்கூடாது. நயவசனம் அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னா வெரி ஸ்மூத் டாக். ஓகே, யார்கிட்ட எப்படி பேசணும்னு அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியும். இந்த மயக்கிற மாதிரி பேசுறதுன்றாங்க பார்த்தீங்களா, அதுதான். அப்போ நய வசனத்தினாலும்னா அப்படியே ஸ்மூத்தாக என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. உங்களுக்கு கோவம் வராமல், உங்களை எரிச்சல் பண்ணாமல், ஆமென், அவங்களுக்கு வேண்டிய விஷயத்தை உங்ககிட்ட என்ன பண்ணிவிடுவாங்க, வாங்கிடுவாங்க. அது பேர் தான் என்னது, நய வசனம். ஆமென். இச்சக பேச்சு. இச்சக பேச்சுன்னா ரொம்ப பிளான்டான ட்ரான்ஸ்லேஷன் என்னென்னா ஃப்ளாட்டரிங் வேர்டு. ஃப்ளாட்டரிங்னா இப்போது எனக்கு ரொம்ப ஒரு பிடிக்காத ஒரு தம்பி வராரு, அவரை வச்சு நான் ஒரு வேலை வாங்கணுன்னா, தம்பி பரவாயில்லையே, நேற்று நல்லா பேசுனீங்க, வெரி குட், அந்த தண்ணி எப்படி எடுத்தாங்க அப்படின்வாங்க. அப்போ ஒரு நல்ல ஒரு வார்த்தை அப்படி போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறது, கேட்குறது. ஃப்ளாட்டரிங். அது தமிழில் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் ஆக்கிட்டாங்க என்ன, அதுதான். ஆமென். அப்போ இந்த ரெண்டு வார்த்தை, இந்த ரெண்டு ஸ்கில், இதோடைய விழும்பு, அதை பற்றி தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போ பைபிளில் நிறைய இடத்துல தன்னுடைய ஓன் அவர்களுக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கக்கூடிய ஓன் பலத்தையும் அவர்கள்கிட்ட இருக்கிறதான அந்த வாய்ஸ் அவடால்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவர்களுடைய வார்த்தை, அவர்களுடைய சாம், அவர்கள் பேசும் விதம், இது மேலே நம்பிக்கை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய நிறைய மனிதர்களை நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். அப்போ அந்த மனிதர்களை குறித்து தான் அந்த முன்னாடி வசனத்தில் என்ன பண்ணுது சொல்லியிருக்கு. 17வது வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமென். அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று புத்திமதி சொல்லுகிறேன். அப்போ முதல்ல இவங்கெல்லாம் யாருன்னு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அவங்கள நம்ம லைஃப்லேருந்து விலகி நம்ம வச்சுக்க முடியும். அப்போ நம்மளுக்கு அவங்க யாருன்னே தெரிலன்னா அவங்கக்கிட்டேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, விலகவே முடியாது. அப்போ இந்த மனிதர்கள்லாம் யார், இவர்கள் தான் அவர்கள் என்பதை எவ்வாறு நான் கண்டுபிடித்து கொள்வது என்பதை தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போ 3 நபர்களை பார்க்க போகிறோம். ஒன்று, அது ஒரு ஜந்து, எதுனா சாத்தான் இல்லையா, அவங்ககிட்ட இருந்து தான் பொய்ன்ற ஒரு விஷயமே என்ன பண்ணுது, ஆரம்பிக்குது இல்லையா. பொய்களின் தந்தை அவன் இல்லையா. அப்போ முதல்ல அவனை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து ஓல்ட் டெஸ்டிமெண்ட், பழைய ஏற்பாடில் இருந்து ஒரு மனிதனை பார்க்க போகிறோம். அடுத்து நியூ டெஸ்டிமெண்ட்லேருந்து ஒரு மனுஷன் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போ இன்றைக்கி எதுக்காக இன்றைக்கி இந்த வசனம் இவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நீங்களும் நானும் சர்ச்சுக்குள்ளேயே வாழ போகிறது அல்ல, வாழ்க்கை வெளியே தான். ஆமென். அப்போ யாரெல்லாம் கம்ப்ளீட்டாக நான் அவாய்ட் பண்ணணும், யார்கிட்டலாம் நான் சேரக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளணும்னா அவங்களுடைய சுபாவம் என்ன என்பது எனக்கு என்ன பண்ணணும், தெரியணும். மற்றவர்கள் பேச்சை கேட்டு விழுகின்ற கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கி என்னது அதிகம். இப்போ இன்றைக்கி பாஸ்டர் கூட பாகிஸ்தான் வார் பற்றிலாம் சொன்னார் பார்த்தீங்களா. நியூஸ் சேனலில் வர நியூஸை விட எதில் வர நியூஸ் தான் அதிகமாக இருக்குது, சோஷியல் மீடியாவிலையும் வாட்ஸ்அப்லேயும் வர நியூஸ் தான் அதிகமாக இருக்குது. ஆமென். அது உண்மையாக பொய்யான்னு கூட நம்மளுக்கு என்ன பண்ணாது, தெரியாது, அவ்வளோதான். ஸோ இவர்கள் யார், இவர்கள் ஏன் இந்த இச்சகத்தனமான பேச்சையும் இந்த தவறான போதிப்பையும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மேலே நம்பிக்கை வைத்து ஏன் இருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல பார்க்க போகிறோம். ஆமென்.
ஐசையா 14, 12, 13. 14. ஐசையா 14வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆமென். அப்போ இந்த அவர்களுடைய ஓன் வார்த்தைகள் மீதும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நான் பேசிடுவேன் பிரதர், நான் பார்த்துப்பேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி பேசுகிறவர்களுக்கு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னா இதுதான், பெருமை. ஆமென். அங்கே ஐசையாவில் சாத்தான் ஏன் விழுந்தான்றதை பற்றி அவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். அப்போ முதல்ல ஆதியில் மனிதன்லாம் உண்டாகிறதுக்கு முன்பதாக நடந்த ஒரு விஷயத்தை பற்றி அங்கே என்ன பண்ணுது, சொல்ல இருக்குது. அப்போ சாத்தானுக்கு முதல்ல என்ன தாட் வருதுன்னா, நான் ஒரு நாள் என்ன பண்ணுவேன், என் தேவன் உட்காந்துருக்க இடத்திற்கு மேலாக நான் என்ன பண்ணுவேன், போய் உட்காருவேன். அப்போ அதுதான் என்னன்னா த ரூட் ஆஃப் ப்ரைட், பெருமை. ஆமென். பைபிளில் பண்ணப்பட்ட முதல் பாவம் என்னன்னா, ஆதாம் ஏவாள் அந்த ஆப்பிள் சாப்பிட்டது இல்லை. எது முதல் பாவம், இதுதான் இல்லையா. தேவனுக்கு மேலாக நான் போகணுன்னு ஒரு மனுஷன் நினச்சது தான், ஜந்து நினச்சது தான் என்ன முதல் பாவம், ப்ரைட். அப்போ இத்தகைய மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு அசாதாரணமான நம்பிக்கை இருக்கும். யார் மேலேனா அவங்க மேலே. ஆமென். நீங்கள் இந்த விஷயத்தை முன்னாடியே என்கிட்ட வந்து கேட்கல, கேட்டிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தெரியுமா அவர் எனக்கு எவ்வளோ க்ளோஸ் தெரியுமா, நீங்கள் அவரை போய் பார்க்குறதுக்கு இவ்வளோ நாள் சுற்றிருக்கீங்க, என்கிட்ட வர வேண்டியது தானே. இதே நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா எப்படி சொல்லுவோம், ஜோம் பண்ணிங்களா இல்லையா, ஜோம் பண்ணி செய்யுங்க எதுவாக இருந்தாலும். அந்த வார்த்தைலாம் அவங்கக்கிட்ட வரவே வராது. அப்போது இத்தகைய மனிதர்களை எவ்வாறு நான் கண்டுபிடிப்பதுன்னா முதல் சுபாவம் என்னது, பெருமை. பெருமை உள்ளவனுக்கு தேவன். ஆனால் இந்த பெருமை அவர்களுடைய வார்த்தைகளிலும் அவர்களோட செயல்களிலும் நம்ம என்ன பண்ணுவோமா, பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ இந்த மாதிரி மனிதர்களை நாம் கூட வைப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால், இவர்களோட பெருமை கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே போகும், நம்மளுடைய காதில் போகும். அப்போ ஈடன் கார்டன் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென். அப்போ ஈவ் கிட்ட அந்த சர்ப்பம் போய் என்ன பண்ணுது, குழப்பத்தை உண்டாக்குது இல்லையா. இதை சாப்பிட்டா நீயும் தேவனை போல ஆயிடுவே அப்படின்னு. அப்போ அங்கே என்ன பண்ணுறான்னா அந்த பெருமையை அவங்களுக்குள்ளேயே என்ன பண்ணுறான், புகுத்துறான். இதை சாப்பிட்டா நீயும் தேவனை போல மாறிடலாம். ப்ரைட் இஸ் கண்டாமினஸ். ஆமென். ஒருத்தன் இரும்புறான்னா பக்கத்தில் உட்காந்தா நம்மளுக்கு என்ன பண்ணும், இரும்பல் வரும். ஒருத்தவங்க கொட்டாய் விட்டாங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு என்ன வரும், கொட்டாய் வரும். கூடவே இத்தகைய மனிதர்களை வைத்திருப்பவர்களோட இருதயமும் நாளைக்கு என்னவா ஆகும், பெருமையாக தான் ஆகும். ஆமென். அதனால தான் வசனம் சொல்லுது, இந்த மாதிரி மனிதர்கள் என்ன பண்ணிடணுமா, அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா, என்னிடத்துல வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, நான் தேவனிடத்துல போய் நான் என்ன பண்ணிக்கிறேன், விஷயங்களை நடத்திக்கிறேன். ஆமென். அப்போ ஏன் முதல்ல நம்ம சாத்தான் கிட்டேருந்து ஆரம்பிக்கிறோம்னா இந்த கண்டேஞ்சியஸை புரிஞ்சுக்கிறதுக்காக தான். நம்ம சில நேரத்தில் இஸ்ரவேல் மக்களை பற்றி படிக்கிறோம் இல்லையா. அப்போ நம்மளுக்கு நிறைய கேள்விகள் வரும். இஸ்ரவேல் மக்கள் ஏன் இவ்வளவு தேவனுக்கு அடங்காமல் இருந்தாங்க, வணங்காத கழுத்துள்ளவர்கள்னு சொல்லப்படுது. கண்ணுக்கு நேராக அவ்வளோ பெரிய ஒரு சிவந்த சமுத்திரம் பிரியறதை பார்த்த பிறகு இவனால் எப்படி இப்படி பண்ண முடியுது, இந்த கேள்வியெல்லாம் வருதா. இதை விட மோசமானது ஒன்று என்ன தெரியுமா, தேவ தூதர்கள். ஆமென். கண்ணுக்கு நேராக அவ்வளோ பெரிய ஜோதியில் தேவன் இருப்பதை தினம் பார்த்து விட்டு இவன் பேசினதை கேட்டு இவன் பின்னாடி வந்த தேவ தூதர்கள். ஆமென். அப்போ சாத்தானுக்குன்னு சொல்லிட்டு தேவ தூதர்கள் என்ன பண்ணுச்சா இருந்துச்சு. தேவன் முன்பதாக 3 மெயின் தேவ தூதர்கள் என்ன பண்ணாராம், சிருஷ்டித்தார். யார் யார், வெரி குட், மிகாயேல், வெரி குட், மிகாயேல், கேப்ரியல், லூசிஃபர், வெரி குட். 3 பேர். ஆமென். 3 பேர்களுக்கு அடியிலையும் படைகள் இருந்தது. ஆமென். அப்போ மிகாயேலோட படைகள் வந்து இட்ஸ் ஆர்மி இல்லையா, சண்டை போடுறதுக்கு. ஆமென். கேப்ரியலோட படைகள் எதற்கு, மெசேஞ்சர், வெரி குட். போயிட்டு இப்போ மேரியோட விஷயம் படிக்கிறோம். தேவ தூதன் வந்து அவங்க என்ன பண்ணுறான், ஒரு மெசேஜ் என்ன பண்ணுறான், தேவன் சொன்னான்னு சொல்கிறான். அப்போ அந்த தூதன் யார் அப்படின்னா கேப்ரியலோடைய படைகளும் அவர்கள் கீழே இருக்கவங்களும் அவங்க வேலை என்னன்னா தூதுவன் இல்லையா. ஆமாம். அப்போ 3வது ஒரு படை இருந்துச்சு, அதுதான் யாருதுன்னா சாத்தான், லூசிஃபரோடது. ஓகே. அப்போ அந்த படைகளுடைய வேலை என்னன்றா
தேவனை என்ன பண்ணணும்? வர்ஷிப் பண்ணணும், துதிக்கணும். ஆமென். அப்போது அவனை தான் தேவன் வந்து ரொம்ப மகிமையாக வைத்திருந்தார். ஏன்னா அவன் தான் என்ன பண்ணுறான், அவனோட டீம் தான் துதிக்குது, வர்ஷிப் பண்ணுது. தேவன், காட் லவ்ஸ் வர்ஷிப் இல்லையா? அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் அவனுக்குள்ளே எது வருது? பெருமை வருது. பெருமை வந்து நான் தேவன் உட்கார்ற இடத்துக்கும் மேலே ஒரு நாள் நான் என்ன பண்ணுவேன்? உட்காருவேன். இப்போ இது ஆச்சரியமானா இது ஆச்சரியம் இல்லை. எது ஆச்சரியம் என்றால், ரெவலேஷன் 12:9 எடுக்க வேண்டாம், மத்தேயு 25:4 பார்த்தீங்கன்னா அவனோடைய ஏஞ்சல்ஸ்ன்னு போட்டிருக்கோம். அவனோடைய, அப்போது அவன் விழும்போதே அவன் கூட ஒரு பங்கு ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணிடுச்சு? கீழே விழுந்துருச்சு. அப்போது இஸ்ரவேல் மக்களை விடுங்க, நேருக்கு நேராக கண்ணுக்கு முன்னாடி தேவனுடைய ஜோதியை பார்த்து நீர் பெரியவர் நீர் பெரியவர்னு போற்றுகிண்டு இருந்தக்கூடிய மனிதர்கள் அல்ல, யாரு? தேவ தூதர்களை இவனுடைய வசனம் என்ன பண்ணிடுச்சு? நஞ்சிடுச்சு. ஆமென். அப்போ தேவனுடைய ஜோதியை நேரில் பார்த்த ஏஞ்சல்ஸால் விழ முடியும்னா நீங்களும் நானும். அப்போது இதனால தான் இந்த மாதிரி ஆட்களை வசனம் என்ன பண்ண சொல்லுது? தள்ளி. பெருமை 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 எங்கே எந்த வசனம் எடுத்தாலும் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எடுத்து நிற்கிறார். இதே ஜானரில் தான் ஃபுல்லாக போகும். எந்த இடத்துலையும் தேவன் ஒரு தேவ மனுஷனாக இருந்தால் கூட பெருமை இருக்கு அவனுக்கு கூட இருந்து வசனம் இல்லை. அப்போ ஏன் தேவனுக்கு பெருமையை கண்டா இவ்வளோ கோபம்? ஏன் அப்படின்னா அதுதான் முதல் பாவம். ஆமென். அப்போது ஒரு தேவ தூதனை அவனால் வஞ்சித்து கீழே விழ வைக்க முடியுமானா, இன்றைக்கி அவனுக்கு கீழே நிறைய மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? அவன் சுபாவத்தில் இருக்காங்க. அந்த சுபாவம் உள்ள மனிதர்களை நாம் பக்கத்தில் வைக்கும் போது அந்த பெருமை நம்மளோட இருதயத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. அப்போ இது ஏற ஏற நம்மளுக்கு என்ன தம்பி, இதனால் என்ன? நம்ம எல்லாரு கூடயும் பழக வேண்டியது தானே? என்ன? நோ. ஆமென். நீங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கலாம், ஓகே, எல்லாரும் இருக்க இடத்துல என்ன பண்ணலாம்? இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ப்ரைடு உள்ள பீப்புள் கூட இருப்போமானால் இட் இஸ் கண்டேஜியஸ். அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய விசுவாசத்தையும் சேர்த்து என்ன பண்ணோம்? அரிச்சு போட்டுடும். ஆமென். அப்போ அடுத்து அதுக்கப்புறமா அவனை பற்றின குறிப்பீடுகளுக்குள்ள போகும்போது டெம்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட், மத்தேயு 4:1-13, பட் 1 படிங்க, 1ஆம் வசனமும் 2வது வசனமும் படிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, ரெண்டாவது மிகப்பெரிய சிம்டம் இந்த 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 மாதிரி பீப்புளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா, தே நோ டைமிங். எந்த நேரத்தில் உங்ககிட்ட என்ன மாதிரி வந்து பேசணும்னு அவங்களுக்கு என்ன பண்ணோம்? தெரியும். அப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்ட வேற எப்பயாவது போய் பேசிட்டானா? அவர் நல்லா திடகாத்திரமாக இருக்கும்போது போய் பேசினானா? இல்லை மினிஸ்ட்ரியில் 4 பேர் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது போய் பேசினானா? எப்போ போய் பேசுகிறான்? 40 நாள் சாப்பிடாமல் கொள்ளாமல் இல்லையா? பசி வந்ததுக்கு அப்புறமா யார் வந்தா? பசி கூடவே சோதனைக்காரனும் வந்துட்டான். அப்போ இந்த மாதிரி நபர்கள், இவர்களை எவ்வாறு நாம் கண்டுபிடிக்க முடியும்னா, தேனோ எப்போ இந்த மனுஷங்கிட்ட என்ன கேட்டால் இவர் என்ன மாதிரி சொல்லுவார்? தேனோ. ஆமென். அப்போ சாத்தானுடைய சாயல் மனிதன் மீது விழப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக. இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. நிறைய பேரை இன்றைக்கி வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி பார்க்கலாம். அப்போ வசியக்காரர்கள் மாதிரி இவங்கெல்லாம் எந்த நேரத்தில் எந்த மாதிரி பிரதர்கிட்ட பேசினா அவர் என்ன சொல்லுவார் இல்லையா? சர்பத்தின் நாவு உடையவர்கள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, என்ன வசனம் சொன்னால் இவர் என்ன நினைப்பாருன்னு அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? அந்த கணக்கு தெரியும். அப்போ இப்படி ஒரு தாட் இருக்கிறது தப்பா அப்படின்னா நல்லா விளங்கிக்கணும். இவர்கள் மத்தியில் இருப்பது குற்றம் அல்ல. நான் மறுபடியும் அதை கிளியராக சொல்கிறேன். இவர்கள் மத்தியில் இருக்கிறது குற்றம்னா, இப்போ இந்த இடத்துல யாரும் குற்றவாளி? அப்போது இயேசு கிறிஸ்துவும். அப்போ இவர்கள் மத்தியில் இருப்பது குற்றம் அல்ல. அது அந்த சாயல் இவர் நம்ம மீது படாத அளவு நம்ம என்ன பண்ணிக்கணும்? நம்மளை பாதுகாத்துக்கொள்ளணும். ஆமென். அப்போ பசியில் இருக்கும் போதும் பசி இல்லாத போதும், வேர்த்து கொட்டும் போதும் வேர்த்து கொள்ளாமல் இருக்கும் போதும், பர்ஸு எம்டியாக இருக்கும் போதும் பர்ஸு ஃபுல்லாக இருக்கும் போதும் ஒரு மனுஷனால் தேவன் தாங்க எல்லாம். ஆமென். தேவன் சொல்கிறது மாதிரி பார்த்துக்கலாம். ஐயோ இல்லை பிரதர் அது வேண்டாம், நம்ம தேவன்கிட்ட பேசி பார்த்துக்கலாம். இந்த வார்த்தை வருமா? ஆமென். நம்ம நினைக்கும் போது ஒரு விஷயம் நடைபெறாத போது
அந்த பிரதர்கிட்டயோ அந்த சிஸ்டர்கிட்டயோ அந்த குடும்பத்துக்கிட்டேயோ ஒரு 2 மணி நேரம் கழிச்சு போய் பேசி பாருங்க. தேவன் பார்த்துக்கொள்வார். கம்முன்னு இருங்க. இப்போ லாஜிக்கலாக ரீசனிங்காக என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. ஆமென். அப்போ இதெல்லாம் என்னன்னா இட்ஸ் டெம்டேஷன். ஆமென். சாத்தானுடைய அந்த ஒரு லாஜிக்கில் நம்மளையும் யோசிக்க வைக்கலாம் அப்படின்றதுக்கான டெம்டேஷன். அப்போ அந்த அந்த வசனத்திற்குள்ளே 13வது வசனம் வரைக்கும் போகுது. பட் இப்போ படிக்க வேண்டாம். அந்த டெம்டேஷனுக்குள்ளே போனீங்கன்னா மொத்தம் 3 டெம்டேஷன் தான் அவன் கொண்டு வரான். முதல்ல எடுத்த ஃபஸ்ட்டு டெம்டேஷனே என்ன? ஆகாரம். கல் எடுத்து கையில் கொடுத்துட்டு என்ன சொல்கிறான்? ஆமாம், இதை அப்பமாக மாற்றி சாப்பிடு. அப்போ முதல்ல எடுத்தோன்னா அவனுக்கு தெரியும் எங்கே கை வைக்கணும்னு. வாழ்வாதாரத்தில் கை வச்சா ஒரு மனுஷன் என்ன பண்ணிடுறான்? உடனே உடஞ்சிடுறான். ஆமென். அப்போது இந்த மாதிரி மக்களுடைய நிறைய பேச்சு எதை சுற்றி இருக்குன்னா வாழ்வாதாரத்தை சுற்றி தான் என்ன பண்ணுது இருக்குது. அந்த 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 வேலையா அதில் திட்டான், உன்னையே திட்டானா வேலையை என்ன பண்ணிடு, விட்டுட்டு வந்துடு, நான் உனக்கு அந்த வேலை எடுத்து தரேன். ஆமென். இப்போ 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 பசியாக இருக்கா, ஒன்றும் பிரச்சனை, அந்த வேலைக்கு வந்துடு, என்ன பண்ணு, எல்லாம் சரியாயிடும். அப்போ மனிதனோட வாழ்வாதாரத்தை, உங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒருத்தன் கொண்டு வந்து இதை நான் பெட்டராக்கி காட்டுறேன், இப்படி பண்ணால் இது சரியாயிடும் அப்படின்னும் போதும் நம்மளால் இல்லை, தேவனுக்கு சித்தமானா அந்த வார்த்தை வர முடியுமா? ஆமென். எல்லார் முகமும் மாறிடுச்சு. அப்போ 2வது டெம்டேஷன் பாருங்க. அவரை கொண்டு போய் ஒரு பெரிய இடத்துல நிற்க வச்சுட்டு, அது 3வது டெம்டேஷன். சாரி, 2வது இது பாருங்க, அவருடைய நம்பிக்கைகளை என்ன பண்ணுறான்? அவன் கை வைக்கிறான். உம்மால இதை பண்ண முடியுமா, இப்படி ஆயிடுமா, ஓ இதை தான் நீ நம்பி வச்சிருக்கியா, இதை எதுக்கு நீ நம்புற, இது மேலே உனக்கு நம்பிக்கை வேண்டாம். சண்டே போகிறேன், என்ன ஆச்சு, எதனா மாற்றம் வந்துச்சா? சண்டே ஒரு நாள் என் கூட அங்கே வந்து பார். ஆமென். அப்போ இப்போ இதை கேட்கும் போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம். ஆனால் அங்கே இருந்த சூழ்நிலை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் உங்கள் லைஃபோட சேர்த்து வச்சு பாருங்கள். 40 நாள் சாப்பிடாததை நான் சொல்ல. ஆமென். நம்ம நினைத்தது நடக்காமல் போகும்போது, பர்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக லைட் ஆகும்போது, அக்கௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜீரோலாம் கம்மியாகும் போது, நம்மளே ஒரு டென்ஷனில் இருக்கும் போது, அப்போ உங்களுடைய விசுவாசத்தை ஒருத்தவங்க கேள்வி கேட்டா அந்த இடத்துல நம்மளுடைய பதில் என்ன? ஆமென். அப்போ இந்த மனிதர்களை பாருங்க, தே நோ டைமிங். எப்போ இவங்க எந்த மாதிரி இருப்பாங்க, இவங்க கிட்ட எப்போ வந்து என்ன பேசினா இங்கே என்ன நடக்கும். ஆமென். ஆனால் இங்கே ஒரு நல்ல செய்தி இருக்குது. அந்த டைமிங் வெறும் கெஸ்ஸு தான். ஆமென். அவன் சொன்னா நீ இப்படி தான் பேசி ஆகணும்னு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். ஆமென். அவர் கொடுக்குற முழு ஸ்ட்ரென்த்னால எவ்வளோ பெரிய டெம்டேஷனாலாம் என்ன பண்ண முடியும்? அப்படி கிடையாது சிஸ்டர், அப்படி கிடையாது பிரதர், என்னால் என்ன பண்ண முடியும்? என்னால் முடியும். நான் இந்த இடத்துக்கு தான் போவேன், இங்கேருந்து தான் வருவேன், இங்கே கேட்டு தான் என்ன பண்ணுவேன், செய்வேன். இதனால் உனக்கு நஷ்டமாயிடும்னா நஷ்டம் என்ன பண்ணட்டும், ஆகாது, கவலைப்படாதீங்க. ஆமென். அப்போ தேவனுக்குள்ளாக இருக்க வேண்டிய நம்பிக்கை, சூழ்நிலை நம்மளை நெருக்க அது வளர வேண்டும். ஆமென். இப்படி வளருமானால் இவ்விதமான மனிதர்கள் நம்மளை எதுவும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இந்த இந்த செய்தியை உங்களுக்குன்னு சொல்லிட்டு தேவன் அதை என் இடத்துல கொடுக்கும்போது எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. என்னன்னா, எங்கே சாத்தானுடைய மக்களையும் ரொம்ப மிகைப்படுத்தி உங்ககிட்ட காமிச்சு உங்களுக்கு அதில் ஒரு பயத்தை நான் ஏற்படுத்திட்டு போகிறேன்னு. ஆமென். அதனால தான் ஒரு டேர்ன்லேயும் உங்ககிட்ட அது நடக்காது என்பதையும் சேர்த்து என்ன பண்ணுறேன், சொல்கிறேன். இப்போ ஒரு புக் எழுத போகிறேன், சேட்டன் ஓவர் ஹைப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். ஜோம் பண்ணிக்கோங்க எனக்காகவும். ஆமென். இந்த முடிவை எடுத்ததுலேருந்து தொடர்ந்து 3 நாள் எனக்கு சரியான அட்டாக், உடல்நிலையும் சரியில்லை. இப்போ நான் நிற்கிறது ஜெபத்தில் தான் நிற்கிறேன். ஆமென். ஸோ அதனால் என்னை வந்து உங்களுடைய தினசரி ஜெபத்துலலாம் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஓகே. நீங்களும் நானும் நினைப்பது போல் சாத்தான் ஒன்றும் அப்படியே பெருசாக கொம்பு வச்சுக்கிட்டு ஒரு பயங்கரமான ஒரு அதெல்லாம் கிடையாது. ஆமென். அவன் தலை நசுக்கப்பட்டவன். ஆமென். அவனை ஒரு கால் வந்து என்ன பண்ணிடுச்சு, நசுக்கி போட்டுடுச்சு. இதுக்கு முன்பதாக அவன் தான் இந்த உலகத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், ஆண்டுகிட்டு இருந்தான். அவன்கிட்ட தான் இந்த உலகம் என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. இப்போ இந்த உலகத்திலே பெரிய ஒரு அத்தாரிட்டி இருக்கு, அது பேர் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஸ்கூலில் ஒரு நாள் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கும், நான் யூத்தில் கூட சொல்லணும்னு நினச்சேன்.
என் கூட படித்த ஒரு பையனுடைய வீட்டில் மிகப்பெரிய பேய் பிசாசோடைய ஒரு பிடி இருந்துச்சு. அவன் டெய்லி வந்து எங்களுக்கு கதை சொல்லுவான், ஏய் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, நேற்று நைட் இப்படி ஆயிடுச்சு, இந்த சாமியார் இருந்தார் அங்கே வந்தார். அப்போது நாங்கள் வந்து அதை கதை மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கோம். கடைசியில் என்ன ஆச்சுடான்னு கேட்டால் அவன் சொல்ல மாட்டான். நான் முழுசாக சொல்லி முடிச்சு தான் சொல்லுவேன். டெய்லி எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ நான் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்போ ஒரு நாள் அவன் என்கிட்ட சொல்கிறான், நீ கிறிஸ்தவன் தானே, உங்கள் இதுலேருந்து தான் ஏதோ மந்திரம் என்ன பண்ணாங்க சொல்லி கொடுத்தாங்க, அதை சொன்னோன்னா அது என்ன பண்ணிடுச்சான், ஏந்து ஓடிடுச்சு. நான் யோசிக்கிறேன், கிறிஸ்தவன் தான், ஆமாம், என்ன மந்திரம், எனக்கு எதுவும் எங்கள் பாஸ்டர் சர்ச்சில் மந்திரம் எதுவும் சொல்லி கொடுக்கலையே, என்ன மந்திரம், சின்ன பையன். அப்போ அவன் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தான். எங்கள் கவனம் படிப்புலேருந்தே போயிடுச்சு. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தான். அப்புறம் அவன் சொன்னான், ஏதோ ரத்தம் ஏதோ சொன்னாங்க, ஏசு ரத்தம் அப்படின்னு. ஏசு ரத்தம் ஜெயமா? ஆமாம், அதை சொன்னேன், ஏந்து ஓடிடுச்சு. ஆமென். நம்மளுக்கு அதை கேட்க என்ன இருக்குது, ஏசு ரத்தம் ஜெயம். நம்ம எப்போ என்ன பண்ணுறது சொல்கிறது, ஃபேன் கட்டாச்சுன்னு அன்றைக்கி ஒரு பிரதர் என்ன சொல்கிறது, ஏசு ரத்தம் ஜெயம், ஃபேன் ஓடட்டும் அப்படின்றாரு. அப்போ நம்மளுக்கு அதை கேட்டு கேட்டு நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, அதோடைய வேல்யூவே தெரியல. சாத்தான் தோக்கடிக்கப்பட்டவன். ஆமென். அவனுக்கு இனிமேட்டு இந்த உலகத்தில் ஒரு பெரிய பங்கே கிடையாது. த லாஸ்ட் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்குது, மிக அற்புதமான ஒரு புக்கு. அதில் என்ன சொல்லப்படும்னா, தோற்று போன ஒரு வார், இனிமேட்டு அதில் ஜெயம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இனிமேட்டு நடக்க போகுது, ஆனால் அது என்னச்சு, ஆல்ரெடி டிசைட் ஆகி ஆல்ரெடி தோற்று போய் ரெவலேஷன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி அடிபட போகிறான்னு எல்லாம் இருக்குது. ஆமென். தோற்று போன ஒரு வார இன்னமும் ஜனம் நம்பிக்கிட்டு அதில் போய் என்ன பண்ணுது, உழுது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அப்போ அவனை பார்த்து சபை இன்னைக்கு பயப்படணும்னா, அவன் தான் சபையை பார்த்து என்ன பண்ணணும், பயப்படணும். இயேசுவின் நாமத்தினால எழுந்து ஓடுனா அது என்னதான் பண்ணி ஆகணும், எழுந்து ஓடி தான் ஆகணும். அதுக்கு வேற வழி இல்லை. இந்த உலகத்தில் இருக்க எல்லாவற்றுக்கும் மேலேயும் எதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கான், இயேசுவின் நாமத்தினால நம்மளுக்கு எல்லா அதிகாரமும் என்ன பண்ணியிருக்கு, கொடுத்துருக்கு. இயேசுவின் நாமத்தினால எழுந்து ஓடுனா அது ஓடி தான் ஆகணும். ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ரீச்சர் பற்றி சொல்லுவாங்க. நைட் அவர் தூங்கிட்டு இருந்த கதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நைட் அவர் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு பிசாசு உள்ள வந்துட்டு அவரை தூங்க விடாமல் ஒரு கட்டில் போட்டு இப்படி அப்படியே ஆட்டுச்சான். அவர் பயந்து படப்படைச்சு எழுந்து பார்த்தா ஒரு ஓரத்தில் பிசாசு அப்படியே இப்படியே நின்றுட்டு இருந்துச்சான். இவர் அதை பார்த்துட்டு, நீ தானா, சரி போகும்போது அந்த ஜன்னலை சாத்திட்டு போட்டு படுத்துட்டாராம். ஆமென். இவ்வளவு தான் அவங்களுக்குலாம் என்னது வேல்யூ. இதை தாண்டி அவங்கள என்ன பண்ணிட, நம்ம பயந்து அவனுக்கு மரியாதை என்ன பண்ணிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. ஆமென். இப்போ இதெல்லாம் ஏன் சொன்னேன்னா, அடுத்து பேச போகிறது எல்லாத்தையும் சீரியஸாக கேட்கக்கூடாது. ஆமென். உங்களுக்கு அதில் ஜெயம் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டுடுச்சு. ஆமென். அப்போ இந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட வந்து எப்படி தப்பி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த மாதிரி மனிதர்கள் முதல்ல எப்படி இருப்பாங்கன்னு என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ மூணாவது டெம்டேஷன், அங்கே இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டிங் மேலே என்ன பண்ணுறான், கூட்டு போய் நிற்க வைக்கிறான். இங்கேருந்து விழுன்றான். ஆமென். விழுந்தா தேவ தூதர்கள் என்ன பண்ணுவாங்க, வந்து பிடிச்சுக்கிட்டோம், நீ விழு. அதுதான் ரெண்டாவது டெம்டேஷன். ஆமென். மூணாவது என்ன அப்படின்னா, இந்த முழு உலகத்தையும் எல்லாத்தையும் காமிச்சிட்டு நம்ம என்ன சொல்கிறான், நீ என்ன வர்ஷிப் பண்ணு, இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடுறேன், உனக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் எத்தனை வகையான உலகத்தை ஜெயித்த மனிதர்களை நீங்கள் பார்த்தாலும், ஆமென், அவன் கடைசியில் எந்த இடத்துக்கு வந்து நிற்பானா, தம்பி நீ என்ன நம்பி வா தம்பி, நான் பார்த்துக்கிறேன். செல்ஃப் ப்ரொக்ளைம்டு அண்ணன்ஸ் இருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, அவங்கள என்னன்னு சொல்லிப்பாங்க, அண்ணன் சொல்லிப்பாங்க. அண்ணனை நம்பி வா தம்பி, நான் பார்த்துக்கிறேன். அண்ணன் இருக்கேன், உன்னை நான் என்ன பண்ணுறேன்னா, அண்ணன் நான் உன்னை பார்த்துப்பேன். ஆமென். நீ என்ன நம்பி வா, நான் என்ன பண்ணுறேன், நான் பேசி பார்த்துக்கிறேன். நீ என்ன, அதோட அர்த்தம் என்னன்னா, என்ன நீ என்ன பண்ணு, வர்ஷிப் பண்ணு. ஆமென். என்ன மாதிரியே நீ என்ன பண்ணு, என் சாயலை நீ என்ன பண்ணு, எடுத்துக்கோ. அப்போ சாத்தான் கடைசியில் ஒரு மனுஷனை எங்கே தான் கூட்டிகிட்டு வருவானா, என்ன பண்ணு, வர்ஷிப் பண்ணு, என் முன்னாடி மண்டி போட்டு என்ன பண்ணு, வர்ஷிப் பண்ணு. நான் பண்ணுறதே நீ என்ன பண்ணு, நான் உனக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், தரேன். ஆமென். ஒரு போதகர் மிக அழகாக சொல்லுவார், சாத்தான் ஒருத்தன் அவன் பக்கம் இழுக்கிறதுக்கு எல்லாமே தருவான்றது உண்மையானால், முதல்ல ஜோபுக்கு தான் அவன் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருந்துருக்கணும், தந்து இருக்கணும். ஜோப் கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்தானா தந்தானா? ஜோபை இது வரைக்கும் நீ தேவன் இடத்துல இருந்த, இனிமேட் நான் தான் உனக்கு தேவன் மாதிரி ஆக்கும், எனக்கு அவர் முழுசாக உன் மேலே அத்தாரிட்டி கொடுத்துட்டாரு, அவர் கொடுத்ததை காட்டிலே நான் உனக்கு இன்னும் அதிகமாக தரேன், நீ என்ன இது பண்ணுறியா தானே அவன் போய் நின்றுருக்கணும். ஆனால் அவன் என்ன பண்ணான், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்தான். பிசாசையும் பிசாசோட மனிதர்கள் பின்னாடி போனவங்களோட எந்த ஒரு வாழ்க்கையோட முடிவும், நான் எல்லாத்தையும் வச்சுட்டேன் சுகமாக இருக்கிறேன், அப்படி ஒரு வாழ்க்கை கிடையாது.
பிரசங்கியில் படித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் பிரசங்கியே. ஆமென். இலவசமான டைம் இருக்குமானால் அந்த புக்கை என்ன பண்ணணும், ஃபுல்லாக படிக்கணும். நடுவில் நிறுத்திட்டிங்கன்னா ஆபத்து. ஆமென். அது ஒரு பக்கா மனுஷன் எழுதுனது தான், மனுஷீக வாழ்க்கையை பற்றி இருக்கும். ஆமென். ஃபைன். அப்போது அடுத்து ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை பாருங்கள். ஏன் சாத்தானும் சாத்தானுடைய மக்களும் நம்ம கூட இருப்பது இவ்வளோ டேஞ்சரஸ் அப்படின்னா, ஜேம்ஸ் யாக்கோபு 4:6-7 படிங்க. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். பிசாசுக்கு எதிர்த்து நின்னா அவன் என்ன பண்ணிடுவானா, நம்மளை விட்டு ஓடி போயிடுவான். அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்க, அந்த பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். யாரு கூட தேவன் இருக்காரா? தாழ்மை உடையவன். அப்போ பெருமை உள்ள மனிதர்களை நான் எப்படிங்க எதிர்த்து நிற்பது அப்படின்னா, நீங்கள் அங்கே எப்படி இருக்கணும்? தாழ்மை உடையவர்களா இருக்கணும். அவன் பெருமையை பேசுகிறான்னா நான் என் பெருமையை பேசுகிறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னா, அங்கே ஒரு பெருமைசாலி போய் இப்போ 2 பெருமைசாலி வந்துடுவாங்க, அவ்வளோதான். ஆமென். பெருமை உள்ள மனிதர்களை எதிர்த்து நிற்க வேண்டியது நம் கடமை. அது தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்க விஷயம். அதில் நம்மளோட சுபாவத்தையும் அவர் சொல்கிறார். எதிர்த்து நில்ல, நீ போய் சண்டை போட்டுறவங்கிட்டன்னு சொல்ல. ஆமென். சுபாவத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார். அங்கே நம்ம எப்படி இருக்கணுமா? தாழ்மை உடையவர்களாக இருக்கணும். அப்போ இன்னைக்கு ஒரு விஷயம் யோசித்து பாருங்க, ஒரு மனுஷன் தாழ்மை உடையவனாக இருக்கணும் அப்படின்னா, ஆமென், அவனை சுற்றி ஒரு 10 குரல் எப்பயுமே, பா நீ சூப்பர்ப்பா, பரவாயில்லையே, இவ்வளோ பெரிய வேலையை பிடிச்சிட்டியே, இத்தனை ஆயிரத்தில் பண்ண வேண்டியதை இத்தனை ஆயிரத்துக்குள்ளே முடிச்சிட்டியே, நீ சூப்பர் பா, இப்படி ஒரு வசனம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அவனால் ஹம்புளாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆமென். இதனால தான் கிராட்டிடியூட் இஸ் கீன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, எது நல்லதாக நடந்தாலும் பெருமை யாருக்கு தான்? தேவனுக்கு தான். ஆமென். God shares his glory with no man. அப்படின்னா என்னென்னா, தேவன் அவருடைய மகிமையை ஒரு மனுஷன் கூட என்ன பண்ண மாட்டாராம், கொடுக்கவே மாட்டார். நோ ஷேரிங். ஆமென். அப்போ ஒரு நல்லது நடக்கும் போதும் உங்களை சுற்றி இந்த வாய்ஸ் கேட்கும். இந்த உலகத்தில் உங்ககிட்ட சாத்தானுடைய மனிதர்கள் என்ன தான் சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, சூப்பர். ஆமென். உடனே வாயிலேருந்து என்ன வரணும்? தேவன் தான் பிரதர். அது இல்லைன்னா உங்கள் சாயலும் அவர்கள் சாயல் போலவே என்ன பண்ணிவிடும், மாறிவிடும். அப்போது ஏதோ தீய மனிதர்கள் தீய விஷயத்தை செய்யும் போது தான் இவர்களுக்குள்ள பெருமை வருது. இன்னும் நல்ல தேவனுடைய சித்தத்தை செஞ்சுட்டு வரும்போது கூட என்ன வாய்ஸ் கேட்கும்? ஒருத்தர் பிரசங்கம் பண்ண போன இடத்துல கூப்பிட்டு பேசினார். இதனாலே பயமாக இருக்குது எனக்கு. இப்போல்லாம் பேசிட்டு இறங்கும்போது, பேசும்போது நல்லா இருக்குது, இறங்கின உடனே தனியாக கூப்பிட்டு, தம்பி எப்படி தம்பி இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க? நான் அத்தனை தாட்டி நடுவில் சொல்கிறேன், இல்லை தேவனுடைய ஆவிதான். இல்லை தம்பி, இதெல்லாம் ரத்தத்திலே ஊறி இருக்குது. உங்கள் தாத்தாவை எனக்கு தெரியும், உங்கள் அப்பாவை எனக்கு தெரியும், இது ரத்தத்தில் தான் இருக்குது தம்பின்னு என்கிட்ட ஜீனாலஜிஸ்ட்டாக மாறிட்டார் அவர். அங்கே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருப்பார் விட்டா. ஆமென். எனக்கு என் ஆத்மாவை குறித்து எனக்கு பயம். நான் அப்பயும் என்ன பண்ணுறேன், இல்லைங்க ஹோலி ஸ்பிரிட் தாங்க, எங்கள் அப்பா கிட்ட கேட்டால் அவரே சொல்லுவாருங்க ஆவியானவர் தான் அப்படின்றேன். அவர் என்னை விடவே இல்லை. அப்போது நல்ல காரியத்தை, ஆமென், நல்ல தேவனுடைய காரியத்தை செஞ்சுட்டு வரும்போது கூட ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும், இருக்கணும். உடனே சுற்றி ஒரு 10 குரல் கேட்கும், நீ தான் இங்கே அப்படின்னு. ஆமென். கிடையாது, தேவன் தான் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளேருந்து ஒரு குரல் என்ன பண்ணணும், வெளியே வரணும். அது வரலைன்னா அங்கே ஒரு பெருமஸ்தாலி போய் இப்போ எத்தனை பெருமஸ்தாலியும் ஆகிடும், அங்கே 2 பெருமஸ்தாலியும் ஆகிடும். அப்போ நம்மளும் அந்த கூட்டத்தோடு என்ன பண்ணிக்க வேண்டியது தான், சேர்ந்துக்க வேண்டியது தான். அப்போ உலகத்தில் இருக்கிறவன் ஒரு மாதிரி பெருமை சொல்கிறான் அப்படின்னா, சபைக்குள்ளே சபை விசுவாசியாக இருக்கிறவங்களும் அவங்களுடைய ஒரு பெருமை, அது வேற ஒரு பெருமை இல்லையா? ஒரு போதகர் பேசும்போது சொல்கிறாரு, இந்த ப்ரேயருக்கு வராதவன்லாம் நீ நல்ல கிறிஸ்தவனே அல்ல. அப்போ நாளைக்கு நியாயப்பிரயாணம் நடக்கும்போது அவரை தான் கூட்டின்னு போய் என்ன பண்ணணும், மேலே நிற்க வைக்கணும். நீங்கள் தான் சார் சொல்லணும் யார் யார் வந்தால், யார் யார் வரல, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு.
அப்போ சாத்தானுடைய பீப்புளை பார்த்து ரொம்ப என்ன பண்ணணும், கரெக்டாக யாருன்னு பார்க்க கற்றுக்கணும். ஆமென். உங்களுடைய பெருமையை உங்கள் இடத்துல பேசுகிறவன்னு என்ன பண்ணிடக்கூடாது, நம்பிடவே கூடாது. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது மத்தேயு 26:13-14. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அடுத்து, அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்தி என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். ஆமென். அப்போ ஜூதாஸ் இஸ்காரியட் மேலே லூக்கில் படிச்சிங்கன்னா இதே வசனம் வரும்போது அங்கே என்ன பண்ணும், சாத்தான் அவன் மேலே என்ன பண்ணானா, இறங்கினான்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஆமென். அப்போ எதுக்கு இந்த 2 வசனத்தை படிக்க வச்சேன்னா, அங்கே 13வது வசனத்தில் ஒரு விஷயம் என்ன பண்ணுதாங்க, அப்போ தான் நடந்து முடியுது. அது நடந்து முடிந்த பாத்திரத்தில் ஜூதாஸ் இஸ்காரியட் மேலே யார் இறங்குறா, சாத்தான் வந்து இறங்குறான். இறங்கி உடனே போயிட்டு என்ன பண்ணிட்டான், விலை பேசிட்டு, இவரை பிடிச்சி கொடுத்தா எனக்கு எவ்வளோ தருவீங்க, 30 வெள்ளிக்காசா, ஓகே டீல் அப்படின்னு ஃபுல்லாக பேசிட்டு வந்தாச்சு. அப்போது சம்திங் பவர்ஃபுல் ஹேப்பன்ட் தேர். ஆமென். ஏதோ ஒன்று அவன் பார்க்கும் போது அவனுக்குள்ளே இருக்க ஆவி அது என்ன பண்ணியிருக்கு, டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா தான் அவன் என்ன பண்ணுறான், கொஞ்சமாக நிலை கொடுந்து போகிறான். அப்போ அந்த இடத்துல வசனத்துக்குள்ளே போக வேண்டாம், ஏன்னா டைம் இல்லை, நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போவோம். அப்போ அந்த இடத்துல லெப்ரசி பிடிச்ச அந்த சைமன் அவரோட வீட்டில் யார் இருக்கான்னா கிறிஸ்துவ இருக்கார். அப்போ அங்கே ஒரு ஸ்ட்ரீ என்ன பண்ணுறாங்க, அவரை தேடி வராங்க. வந்தவங்க கையில் ஒரு மிகப்பெரிய ஆயில் ஆர் பர்ஃப்யூம் அதை என்ன பண்ணுறாங்க, துருவத்தை கொண்டு வராங்க. கொண்டு வந்து அது பயங்கர விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். அதை கொண்டு வந்து அவருடைய தலையில் என்ன பண்ணுறாங்க, இவங்க ஊற்றுறாங்க. அப்போ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அங்கே சுற்றி இருக்கவங்கலாம் இதை ஏன் இவரோட தலையில் ஊற்றுனீங்க, இதை விற்றுருந்தா எத்தனை பூவருக்கு என்ன பண்ணியிருந்துருக்கலாம், ஏழைகளுக்கு நம்ம கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு அவங்க ஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது திட்டும் போது, அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இங்கே பார், ஏன் எல்லாரும் அவங்கள என்ன பண்ணுறீங்க, திட்டுறீங்க. உங்கள் கூட தரித்திரம் பிடித்தவர்கள் இருக்க தான் என்ன பண்ண போகிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இருக்கீங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் அவங்க கூட என்றைக்கும் என்ன பண்ண போகிறதில்ல, இருக்க போகிறதில்ல, கொஞ்ச நாள் தான் இருக்கேன். அப்போ அந்த அம்மா அதை என்கிட்ட என்ன பண்ணிட்டோம், கொடுக்கட்டும், என் தலையில் என்ன பண்ணட்டும், ஊற்றட்டும். இதை ஏன் செஞ்சாங்கன்னு அவர் என்ன பண்ணுறாருங்க சொல்கிறார். ஏன்னா கூடிய சீக்கிரம் அவரோட பாடு மரணம் என்ன பண்ண போகுது, வருது. அதில் அவருடைய உடம்புக்கு உகுதியாக அவங்க என்ன பண்ணுறாங்களா, இதை செய்கிறாங்கன்றதையும் அவர் அங்கே என்ன பண்ணுறாரு, குறிப்பிடுறார். இப்போது இதை பார்த்த ஒரு மனிதன் ஏன் சாத்தான் இடத்துல ஓடணும். ஆமென். ஏன்னா மிக மிக ஆபத்தான 2 விஷயத்தை, மனிதனுக்கு கேட்கவே பிடிக்காத 2 விஷயத்தை தேவன் அங்கே சொல்கிறார். என்னென்னா, தரித்திரம் பிடித்தவங்களுக்கு யார் இருக்காராம், நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் பார்த்துக்கோங்கன்ற உடனே நாங்கள்லாம் பார்த்துக்க விரும்பலை, எங்களுக்கு பார்த்துக்க வேண்டாம். அப்புறம் அவர் சொல்கிறாரு, எப்படியா இருந்தாலும் நான் என்ன தான் ஆக போகிறேன், நான் மரித்து போக போகிறேன், நான் உங்களை விட்டு என்ன பண்ண போகிறேன், போக போகிறேன். அப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டான், இந்த ஆள் எப்படியா இருந்தாலும் சாக போகிறாரு. இதில் நம்ம சைடில் என்ன பண்ணிவிடுவோம், ஒரு பணத்தை பார்த்துருவோம். ஆமென். இதுதான் வேர்ல்ட்ஸ் மென்டாலிட்டி. உங்களுக்கு பண்ண விருப்பமே இல்லாத ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து நிறுத்த விட்டு பண்ணுங்கன்னும் போது அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், எப்படியா இருந்தாலும் இதை யாராவது பண்ணதான் சிஸ்டர் போகிறாங்க, பிரதர், இதை நீங்கள் இல்லைன்னா இதை வேற ஒருத்தர் இதை எடுத்து செய்ய தான் போகிறாரு, 4 காசு நம்ம குடும்பத்துக்கு வரட்டுமே. ஆமென். அப்போ மேலே வந்து பாருங்கள், தரித்திரம் உள்ளவனோ இல்லை அந்த ஏழைகள்னு வைத்துக்கோங்களேன், ஏழைகளுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னு அவனுக்கு நெஞ்சே போயிடுச்சு. ஆமென். ஏழைகளுக்கு இறங்குறவன் யாருக்கு இறங்குறானா, கர்த்தருக்கு. வெரி குட். ஆமென். அப்போது இந்த சாத்தானுடைய குணங்களை படைத்த மனிதர்களை எவ்வாறு கண்டுபிடிக்கலான்னா, இது ஒன் ஆஃப் த மெயின் திங். உலகத்திலேருந்து எப்படியாவது ஒரு 4 காசு எனக்கு வருமா, அவ்வளோதான். அது சரியா தப்பா, இது தேவனுக்கு உகுந்ததா, இது எப்படியா இருந்தாலும் யாரோ ஒருத்தர் பண்ண தான் போகிறாங்க, நீங்கள் பண்ணலாமே. ஆமென். அப்போ இந்த மனிதர்கள்கிட்ட இருந்தெல்லாம் ஏன் தள்ளி இருக்கணும்னு வசனம் போயிட்டே இருக்குன்னா இதனால தான். அப்போ அந்த ஒரு மனிதனை கொண்டு போயிட்டு 30 வெள்ளிக்காசை என்ன பண்ண வச்சிருச்சு, அது வாங்க வச்சிருச்சு. அந்த 30 வெள்ளிக்காசை அவன் என்ன பண்ணவே இல்லை, ருசிக்கவே இல்லை.
அப்போ இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த இந்த வேர்ல்ட்லி லாஜிக் இருக்குது. பிரதர் அது வந்து இங்கே பொழைக்கணுன்னா அப்படி தான் பிரதர், இங்கே இதை செய்யணுன்னா கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து தான் என்ன பண்ணணுமா போகணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், 80,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனும் மாதத்தில் எதுவுமே இல்லாமல் உட்காந்தோம் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம பார்த்துருக்குறோம். வெறும் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனும் சீமான் மாதிரி வாழ்ந்தோம். தேவன் கூட இருந்தால் எல்லாம் என்ன பண்ணோம் வாய்க்கும், அவ்வளோதான். அப்போ தேவனுக்கு உகுந்த விஷயத்தை இந்த ஆட்கள் பண்ண விடுவாங்களான்னா என்ன பண்ண மாட்டாங்க மாட்டாங்க. தேவன் நல்ல அவனுக்கு தான் நீ இருக்கியப்பா அப்படின்னா அவனுக்கு அது பயம் வரும். நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா ஓ இவர் இருக்க மாட்டார், இவர் மூலயமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு 30 வெள்ளி காசு சம்பாரிச்சிக்கலாம். அப்போ எது தேவன் வேண்டான்றாரோ அதை கொண்டு வந்து உங்களை பண்ண சொல்லுவான். எதை தேவன் பண்ணுன்றாரோ எப்போ அதையா பண்ண போகிற, உங்ககிட்ட முதல்ல 4 சட்டை இருக்கா, நீ 2 கொடுத்துக்கிட்டு இருக்க, அவனுக்கு கொடுக்குறியே உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது. 1ஆம் தேதி இஎம்ஐ கட்டணும், இன்னைக்கு 28, என்ன பண்ண போகிறீங்க. அப்போ தேவன் எதெல்லாம் செய்யின்றானோ அதெல்லாம் இவனை பொறுத்த வரைக்கும் ஐயோ என்ன நீ விஷயம் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க, எதெல்லாம் ஒரு செய்யாதன்றாரோ அதெல்லாம் இங்கே பாரு நல்ல காசு வரும். ஆமென். அப்போ அப்படியே உல்டாவாக இருக்கு. இதனால தான் வசனம் சொல்லுது, நீங்கள் உலகத்தான் அல்ல, அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு இல்லை. ஆமென். அப்போ முதல்ல நம்ம ஏன் சாத்தான் கிட்ட இருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா இவங்கிட்ட இருந்து தான் மனுஷிகமே அதை கற்றுக்குது. ஆமென். அப்போ எந்த மாதிரி மனிதர்களெல்லாம் தள்ளி வைக்கணும்னு வசனம் போதிக்குன்னா இந்த மாதிரியான விஷயங்களை கொண்ட மனிதர்களை தான் என்ன பண்ணுது வசனம் தள்ளி வைக்கணும்னு போதிக்குது. அதை விட்டுறக்கூடாது. இதை வந்து ஏதோ போகிற போக்கில் இல்லைப்பா நீ ஏதோ அவங்ககிட்ட சேரா அப்படி இல்லை, சேராமல் இருப்பீங்களாக, அவ்வளோதான், அது சேரக்கூடாது. ஆமென். பாவிகளோட சேர்ந்து இருக்கிறதுலையும் வித்தியாசம் இருக்குது. ஆமென். போதகர் இருக்கார், அவர் எத்தனையோ இடத்துல மினிஸ்ட்ரி பண்ணியிருக்காரு. பாவிகள் இடத்துல போகாமல் பிரசங்கம் பண்ணாமே அவர் எப்படி மினிஸ்ட்ரி செய்ய முடியாது. ஆமென். அவர்கள் நடுவில் இருப்பதற்கும் அவர்கள் மத்தியில் அவர்களோட ஒருவனாக இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. சாயல்களை விட்டு விட்டோம் என்றால் அதை திருப்பி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமென். ஓகே, அடுத்து இப்போ 2வது ஒரு ஆளை பார்க்க போகிறோம். அவர் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஆள். யார் அப்படின்னா யாக்கோபு என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் யாக்கோபை பார்க்க போகிறோம், அவர் தேவ மனிதன் தானே, அவர் ஏன் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வரீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் இந்த மாதிரி மனிதர்கள் உங்ககிட்ட வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். இப்போது இந்த இந்த சுபாவம்லாம் இன்னும் நம்மளுக்கும் இருக்கான்னு நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம். ஆமென். எடுங்க ஜெனசிஸ் 27:6-13. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து, நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். உன் தகப்பன் தான் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றாள். ஆமென். அப்போ இந்த இடத்துல என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்னா, ஐசக் வந்து படுத்த படுக்கையாக என்ன பண்ணுறாரு இருக்காரு. அவருக்கு முதிர் வயதாகி விட்டுருச்சு இல்லையா. அவருக்கு கண் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக மங்கள ஆரம்பிச்சிச்சு, அவருக்கு தெரியாது. அப்போ இந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட முதல் சன் யார், ஈசாவை கூப்பிட்டு நீ போய் எனக்காக, ஏன்னா அவரும் ஈசாவும் 2 பேருமே இந்த மாதிரி ஹண்டிங் அதிலெல்லாம் வந்து ரொம்ப ஈடுபாடு உள்ள ஆட்கள். அதனால் கூப்பிட்டு நீ போய் எனக்காக ஒரு விலங்கை பிடித்து அதை என்ன பண்ண ஸ்டூவாக செஞ்சு எனக்காக அதை கொண்டு வா, நான் அதை சாப்பிட்டுட்டு முதல் சன்னுக்கான பர்த் ரைட்னு ஒன்று இருக்குது, அந்த ஆசீர்வாதம், அதை நான் என்ன பண்ணுறேன் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதை கேட்ட அப்பப்போ உள்ளே வாங்க. இதை கேட்ட ரெபேக்கா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடித்த
இல்லையா? அவங்களுக்கு செல்லமாக இருந்த ஒரு சன்னை கூப்பிட்டு, யார்? யாக்கோபு கூப்பிட்டு என்ன என்ன சொல்லி தராங்கன்னு பாருங்கள். இங்கே பாரு, அவன் வேட்டையாட போயிருக்கான், நீ என்ன பண்ணு, நீ போய் இந்த கடையிலேருந்து இதை என்ன பண்ணிட்டு வாங்கிட்டு வா. நான் உங்கள் அப்பாவுக்கு எப்படி செஞ்சால் பிடிக்கும்னு எனக்கு என்ன பண்ணோம் தெரியும், அதுக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சு தரேன், நீ அதை கொண்டு போய் கொடுத்து உனக்கு அந்த பர்த் ரைட் என்ன பண்ணிக்கோ, வாங்கிக்கோ. இதில் நான் உங்களுக்கு மெயினாக காட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, ப்ரைடுன்னு சொல்லியிருந்தேன் முன்னாடி இல்லையா? இப்போது அந்த மைண்டை யோசிங்க, கன்னிங்னஸ். ஐ மீன் சாத்தான் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, மிக மிக கன்னிங்கான ஒரு க்ரீச்சர்னால் எதுதானா? சாத்தான் தானா? எப்போ எவனை வகை தேடலாம்னு அது என்ன பண்ணிகிட்டு இருக்கான், சுற்றிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த கன்னிங்னஸ்குள்ளே கொஞ்சம் வாங்க. அப்போ இதுவுமே பாருங்கள் ஒட்டுது பாருங்கள். அவங்க அம்மா கிட்ட இருந்து இப்போ அது யாருக்கு போகுது? யாக்கோபு கிட்ட போகுது. அவங்க அம்மா தான் கூப்பிட்டு என்ன சொல்லி தராங்க, நீ இப்படி இப்படி பண்ணு, இதை பண்ணு, இப்படி இப்படி எடுத்துகிட்டு வா, நான் செஞ்சு தரேனாக்கும். அப்போ அடுத்த வசனத்துக்குள்ளலாம் போவீங்களான்னா, அவன் பயப்படுறான், ஐயோ அவர் என்ன பண்ணிடுவார், கண்டுபிடிச்சிடுவார், நான் போக மாட்டேன் அப்படின்றான். அதுக்கும் அந்த அம்மா உட்காந்து, இல்லை இல்லை உனக்கு நான் ஆட்டு தோலை என்ன பண்ணுறேன் போட்டு விட்றேன், ஏன்னா ஈசாவோடைய ஸ்கின் என்ன ரொம்ப முடியாக இருக்குமா, அதனால் ஆட்டு தோலை என்ன பண்ணுறாங்க அவன் மேலே போத்துறாங்க. அதுக்கப்புறம் ஈசாவோடைய சட்டை, அவன் போடுற ஷர்ட், அதை எடுத்து இவனுக்கு என்ன பண்ணுறாங்க போட்டு விட்றாங்க. ஆமென். அப்போ இதெல்லாம் பண்ணி அந்த சாப்பாடையும் வச்சு இவனை அமுச்சு விட்றாங்க. அப்போ அந்த கன்னிங்னஸ் பாருங்கள், ஒருத்தவங்க கிட்ட இருந்து யார்கிட்ட இவன் க்ளோஸாக இருக்கானோ அவங்களோட அட்வைசஸ் மூலயமா இப்போ அது யாருக்கு வருது? யாக்கோபுக்கு வருது. இதனால தான் இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி மனிதர்களை நம்ம ரொம்ப ரொம்ப நெருக்கமாக வைக்காமல் இருப்பது ஏன் நல்லது என்றால் இதனால தான். எப்படி பெருமை ஒரு மனுஷனுக்குள்ளேருந்து இன்னொரு மனுஷனுக்குள்ளே தாவுதோ அதே மாதிரி இந்த கன்னிங்னஸ், ஆமென், இந்த நரி மூலக்காரன்னு சொல்லுவாங்க தமிழில் இல்லையா, அது அப்படியே ஒரு மனுஷங்கிட்டேருந்து இன்னொரு மனுஷனுக்கு என்ன பண்ணுது, அட்வைசஸ் மூலயமா போகுது. அப்போ இன்றைக்கும் உலகத்தில் எத்தனையோ பேர்கள் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, பட் அவங்க பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை இல்லை உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை, முதல் கால் யாருக்கு போகும்னா இந்த மாதிரி ரிலேஷன்ஸில் ஒரு மாமன் சித்தப்பா இருப்பார், அவர் இந்த கன்னிங் மூளைக்கே பேர் போனவராக என்ன பண்ணுவார் இருப்பார். அந்த ஆள் நம்பர் எடு, அவருக்கு என்ன பண்ண ஃபோனை போடு. ஒரு போதகர் இருப்பார், இல்லை ஒரு கூட்டம் இருக்கும், சபைக்குள்ளே ஒரு 4 பேர் இருப்பாங்க, அங்கெல்லாம் என்ன பண்ணாது இது, அங்கே இது எப்போ வரும்னா கடைசியாக எல்லா அலைகளும் ஓடி கீடி முடிஞ்சு சவுண்டு வெளியே புயல்லாம் அடித்து 4 மரம் பறந்ததுக்கு அப்புறமா தான் எது வரும், பாஸ்டர் இப்படி ஆயிடுச்சு பாஸ்டர் கொஞ்சம் பண்ணுங்க பாஸ்டர். ஆமென். அப்போது ஏன் நம்ம உலகத்தோடைய அட்வைசஸை தேடி போகிறோம்னா அது கேட்க என்னவா இருக்குது, ப்ராக்டிக்கலாக இருக்குது. அன்றைக்கி உட்கார வச்சு அவனை இங்கே பாடுறா, உனக்கு இதெல்லாம் தேவையில்லை, உனக்கு எதுக்கு இப்போ அந்த பர்த்டே பிளெஸிங், கர்த்தர் ஆசீர்வதித்தா 2 பேரும் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார், நீ கவலைப்படாத, இந்த மாதிரி பேசியிருந்தான் அவனுக்குள்ளே அது போயிருக்குமானே எனக்கு தெரியலை, முதல்ல அவங்க அம்மாக்குள்ளே அது போயிருக்குமானே எனக்கு தெரியலை. அப்போது மேலும் மேலும் அந்த விஷயத்திற்குள்ளெல்லாம் போவீர்களானால் கரெக்டாக ஐசக் எந்தெந்த இடத்துலலாம் விழுறாருன்னு பாருங்களேன். அவர் 3 டெஸ்ட் வைப்பார், 3மே என்னென்னா அவன் கையை தொட்டு பார்த்துட்டு ஓகே முடி இருக்குது, அதை அந்த தோல் அங்கே போட்டது யார் தான், அவங்க அம்மா தான். ஆமென். அடுத்து பாருங்க சாப்பாடு, அந்த சாப்பாடை என்ன பண்ணுவார், சாப்பிடுவார், அப்போ அதை செஞ்சு கொடுத்தது யார் தான், அவங்க அம்மா தான். அடுத்து பாருங்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும் போது ஸ்மெல் பண்ணி பார்ப்பார், ஈசாவோட ஸ்மெல் வருதான்னு, அப்போ அது அவனுடைய ஷர்ட்லேருந்து அந்த ஸ்மெல் என்ன பண்ணும் அவருக்கு, ஓகே ஈசா தான், அப்போ அதை போட்டு விட்டது யார். இந்த மாதிரி மூலக்காரங்க இன்றைக்கி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நம்மள என்ன பண்ணுவோம், ஓஹோன்னு பிரதர் அங்கெல்லாம் போதீங்க, முதல்ல நீங்கள் அவர்கிட்ட போய் பேசி பாருங்களாம், அவர் ரொம்ப அழகான ஐடியாவை என்ன பண்ணுவார் தருவாராக்கும். கிரிமினலாக எப்படி யோசிக்கணும்னு ஒருத்தன் சொல்லி கொடுத்துட்டானா அவனை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த காலத்தில் இன்னும் என்ன பண்ணுவாங்களாம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இப்படி ஒரு ஆள் எனக்கு கச்சதுக்கு அப்படின்வாங்க. ஆமென். அப்போது ஐசக் விழுந்தது எல்லா இடமும் கரெக்டாக அவங்க என்ன பண்ணுது போட்டு வச்சது தான். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக யாக்கோபுக்குள்ளே என்ன பண்ண ஆரம்பிக்குது, போக ஆரம்பிக்குது. இந்த 2வது வார்த்தை பார்த்தோம் பார்த்தீங்களா, இச்சகமான பேச்சு, ஃப்ளாட்டரிங் அப்படின்னு சொல்லிடணும். அதோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் படிங்க, 27:20 படிங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். ஆமென். எப்படி சொன்னா பாருங்க,
அவரு ஒரு ஹண்டர். அவரு ஆமென். அவருடைய இளம் வயசில் அவர் என்ன பண்ணாராம்? ஆமாம், அவருக்கு இதெல்லாம் பழக்கம். அதனால் இவருக்கு இப்போ தானடா சொல்லி அமிச்சான், அதுக்குள்ளே நீ எப்படி இதை செஞ்சு எடுத்துன்னு வந்துட்ட அப்படின்னு கேட்குறாரு. எப்படி இவ்வளோ சீக்கிரமாக உன்னால் ஒரு அனிமல் என்ன பண்ண முடிஞ்சுச்சு? வேட்டையாட முடிஞ்சுச்சு. அவனோட பதில் பாருங்க. அவனுக்கு தெரியும் யார்கிட்ட என்ன மாதிரி பேசுனா இந்த மனுஷன் என்னை உடனே நம்புவார். உங்களோட தேவனே எனக்கு என்ன பண்ணாராம்? ஆமாம். அப்போது இந்த மாதிரியான சூழ்ச்சகத்தனமான வார்த்தைகளுக்கு நாம் இன்று வரையும், இது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு இல்லையா, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி ஒருத்தன் இச்சகத்தனமான பேச்சுனா உடனே நம்ம காதுக்கு அது என்னவா இருக்கு? குழுமையா தேன் மாதிரி இருக்கு இல்லையா? ஃபால்ஸ் ட்ரூத் அப்படின்வாங்க. அப்படின்னா என்னன்னா, எதை கேட்க விருப்பமோ அதை ஒருத்தன் பேசிட்டானா என்ன பண்ணிடுச்சு? அதுதான் உண்மை, அவ்வளோதான். அப்போ இங்கே ஐசாக்கும் அதுக்குள்ளே தான் என்ன பண்ணுறாரு? போய் மாட்டிக்கிறார். அவருக்கு கேட்காது என்னவாயிடுச்சு? குழுமையாக ஆயிடுச்சு, அவ்வளோதான். சாப்பிட்டாரு, அவனை கூப்பிட்டாரு, என்ன பண்ணார்? அந்த பிளெஸ்ஸிங் கொடுத்துட்டார். அதுக்கப்புறமா நீங்கள் இன்னும் படிக்க நிறைய விஷயங்கள் வரும். அதில் ஈசா வந்து அழுவான், இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு கேட்பான். அவனுக்கு யாக்கோபுன்னு கரெக்டாக தான் பேர் வச்சுருக்கீங்க. ஏன்னா யாக்கோபுன்னா என்ன அர்த்தம்? திருடன்னு அர்த்தம். ஆமென். அப்போ கரெக்டாக தான் அவனுக்கு பேர் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அழுவாங்க. அதுக்கப்புறம் கதைகள் அப்படியே நவருது. ஆனால் இங்கே நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 31லிருந்து 33. அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை எடுத்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பல வருணமான அந்த அங்கியை தகப்பனிடத்திற்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, எது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். ஆமென். இப்போ யாக்கோபுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரிந்தது தான் இல்லையா? அவர் அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் எத்தனையோ காலங்கள் அவரோட வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இல்லையா? அவரோட மாமா கிட்ட வேலை செய்வார். அவர் அங்கே இருந்து தேவனுடைய கிருபையில் அவருக்கு இன்னும் நிறைய பரிவானங்கள் என்ன பண்ணுது? அவருக்கு கிடைக்கப்படுது. அதெல்லாம் முடிச்சுட்டு ஹீ இஸ் கம்மிங் பேக். அப்போ மறுபடியும் திரும்பியெல்லாம் வராரு. ஈசா கூட என்ன பண்ணுறாரு? இணையிறாரு. நடுவில் ஆதியாகமம் 32 இல்லை 22 கிட்டேருந்தெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே தேவனே என்ன பண்ணுறாரு? அவருக்கு நேருக்கு நேராக பார்த்து மல்யுத்த வீரர் மாதிரி என்ன பண்ணுறாரு? அவர் கூட மல்யுத்தம் பண்ணுறாரு. நீ என்னை ஆசீர்வதிச்சாதான் நான் என்ன பண்ணுவேன், உன்னை போகவே விடுவேன்னும் போது தான் அவருடைய பேர் யாக்கோபுலேருந்து என்னவா மாறுது? இஸ்ரேல் என்று என்ன பண்ணுது? மாறப்படுது. அப்போ அதுக்கப்புறமா வரக்கூடிய இந்த மனிதனை பாருங்க. இங்கே என்னால் அந்த வயசில் இருந்த யாக்கோபை என்னால் பார்க்க முடியல. இப்போ நம்ம படித்தோம் பார்த்தீங்களா? அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா, அவனுக்கு மிக மிக பிடித்த அவனுடைய ஒரு மகனை மீதி மகன்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க? குழியில் தள்ளி அவனை வித்துட்டு என்ன பண்ணிடுறாங்க? வந்துடுறாங்க. ஆனால் வந்தவொன்னே அப்பா கிட்ட மாட்டக்கூடாது பார்த்தீங்களா? அதனால் அவன் என்ன பண்ணுறான்? அந்த ட்ரெஸ்ஸு வந்து அவங்க அப்பா அவனுக்கு போட்டது தான். அதை எடுத்து அதை கிழித்து அதில் கொஞ்சம் வேறு அனிமலோடைய ரத்தத்தெல்லாம் என்ன பண்ணு போட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டான். இப்போ நீங்கள் படித்த இஸ்ரேல், ஆமென், அவர் பழைய மனுஷனாக இருந்திருந்தா முதல் வார்த்தை என்ன வந்துட்டு, ஏண்டா உன் வயசுலையே நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா உனக்கு? எங்கள் அப்பாவை நான் எப்படி ஏமாத்தினேன்னு உனக்கு தெரியுமா? எங்கள் அண்ணன் மாதிரியே தோல் போட்டு எங்கள் அண்ணன் மாதிரியே சாப்பாடு செஞ்சு அவனுடைய உடுத்திக்கிட்டு என் அப்பா கிட்டேருந்து இதை வாங்கிட்டு போனவன்டா, நீ என்ன ஏமாத்த பார்க்குறியா? கிழிச்சு போன இது வந்தால் நான் நம்பிடுவேனா? எங்கே சரி உடம்பை கொண்டு வா. ஆமென். இப்படி அந்த கன்னிங்னஸ் உயிரோடு இருந்திருக்குமானால் இப்படி தான் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? பேசியிருந்திருக்கணும். ஆனால் அந்த யாக்கோபு அந்த ராத்திரியில், தேவன் தொட்ட அந்த ராத்திரியில் அந்த யாக்கோபு மரித்து இஸ்ரவேல் உயிரோடு என்ன பண்ணான்? வந்தான். அவனுக்குள்ளே எவ்வளோ இன்னசென்ஸ் இருக்குது பாருங்க. அவன் ஒரு சொட்டு கூட அப்போ என் மகன் எங்கேயாவது உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை இவனுங்க தான் எதனா பண்ணியிருப்பான், இந்த எண்ணமே அவனுக்கு என்ன பண்ணல? இல்லை. அவன் என் மகன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம்? அடுத்தடுத்த வசனங்கள் வாசிப்பீர்கள் என்றால் முழு குடும்பமும் வந்து அவனை என்ன பண்ணுது? கம்ஃபர்ட் பண்ணுது. அழாதீங்கன்னு வந்து 4 பேர் பிடிச்சி உக்காந்தாதான் அவர் உட்கார்றாரு. ஆமென். இப்போ அதுக்கப்புறம் கதைகள் எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த டிஃப்ரென்ஸை தான் நான் இன்றைக்கி காட்டணும்னு விரும்புகிறேன். ஒரு வேளை
இந்த இச்சகத்தனமான பேச்சையோ இல்லை நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய சுய ஆவியையோ நம்பிக்கொண்டு என் திறனில் நான் நடத்திடுவேன், என் பிஸ்னஸ் தானே, எனக்கு பண்ண தெரியும், எனக்கு யாரும் எதுவும் சொல்லிலாம் தர வேண்டாம், என் விஷயங்கள் தானே, நான் என்ன பண்ணிப்பேன் அதை பார்த்துப்பேன், என் சுயம் மேலே எனக்கு என்ன பண்ணியிருக்கு, நம்பிக்கை இருக்குது, என் பேச்சு திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தால் ஒரு நாள் வரும் தேவன் அவர்களை என்ன பண்ணுவாராம், தொடுவார். அன்னைக்கு அந்த கன்னிங்னஸ் முழுக்க முழுக்க மரித்து போய் இஸ்ரவேல் என்ன பண்ணுவோம், அன்னைக்கு அங்கேருந்து எழுந்துக்கும். ஆமென். அப்போது யாக்கோபுடைய வாழ்க்கை ஏன் இவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு வேர்ஸ் தான் அது. உட்காந்து அழுதுட்டு இருக்காரு, மகன் போயிட்டாருன்ற வழி இவ்வளவும் இருக்குது. ஆனால் அதுக்கு நடுவில் இப்படி ஒரு ஒரு அழகான ஒரு செய்தி இருக்குது. அதுக்குள்ளே அவனுக்குள்ளே இருந்த அசிங்கம், அவனுக்குள்ளே இருந்த அவன் மேலே அவனுக்கு இருந்ததான நம்பிக்கை எல்லாமே மரித்து போனது அப்படின்றதுக்கான மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோல் என்னன்னா அதுதான். அவனுக்கு அந்த இடத்துல டவுட்டே என்ன பண்ணல, வரலை, நம்பிட்டான். அப்போ இன்றைக்கி என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பாவியெல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது, இருந்துடக்கூடாது, ஏமாத்திடுவாங்க, இந்த உலகத்தில் இன்னசென்ட்டாக என்ன பண்ணிடக்கூடாதான், இருந்துடக்கூடாது, ஏமாத்திடுவாங்க. எங்கேயாவது ஒரு சிங்கத்துக்கோ யோசிச்சு பார்க்கணும், சிங்கத்துக்கோ நரிக்கோ ஒரு மெய்ப்பன் இருந்து யாராவது பார்த்துருக்கீங்களா? ரோட்டில் எங்கேயாவது ஒரு 6 சிங்கத்தை ஒரு பாட்டி குச்சி வச்சுன்னு மெய்ப்பன் வேணும். ஆனால் நான் ஆடுன்னெலாம் நான் என்ன பண்ணிக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். அது என்ன மேன் கத்தின்னு, அது கடிக்கவும் தெரியாது, அதுக்கு விஷமும் கிடையாது இல்லையா, எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனால் எனக்கு மெய்ப்பன் வேணும், எனக்கு ஆகாரம் இல்லைன்னா நான் கத்தி கதறி என்ன பண்ணுவேன், முட்டி போட்டு ஜோம் பண்ணி அழுது நான் கேட்பேன், மெய்ப்பன் வேணும். ஆனால் என்னை ஆடுன்னெலாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது, நான் சிங்கமாக்கும், நான் பார்த்துப்பேன். சிங்கத்துக்கு மெய்ப்பன் கிடையாது. ஆமென். மெய்ப்பன் யாருக்கு தான், ஆடுக்கு தான், ஆட்டு மந்தைக்கு தான் மெய்ப்பேன். நானே எல்லாம் பண்ணிப்பேன், நான் சிங்கமாக்கும்னா அப்போ மெய்ப்பன் கிடையாது. ஒரு அழகான ஒரு விஷயம் பார்த்துட்டு இருந்தேன். பாம்புடைய கடிக்கு எங்கேருந்து ஆன்டிவெனம் அந்த மருந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, வெரி குட், ஒரு இளம் ஆட்டோடைய ரத்தத்துலேருந்து தான் என்ன பண்ணுறாங்க, அதை கண்டுபிடிக்கிறாங்களா. அப்போ சுவிசேஷம் எங்கெல்லாம் இருக்குது பாருங்க. ஆமென். அப்போ இன்றைக்கி நிறைய பேருக்கு ஜேக்கப்புக்கு அதுக்கு அப்புறமா வந்த ஒரு லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, இஸ்ரேலாம் அவன் வாழ்ந்த வாழ்க்கை நிம்மதியான பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை. ஆனால் அவன் யாக்கோபாக இருக்கும் போது அவன் வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க. தேவன் அவன் கூட இருப்பார், ஆனால் மிக மிக ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு போவோம், அடுத்து பார்த்தா திருப்பி 7 வருஷம், திருப்பி அந்த பொண்ணு, அடுத்து இந்த வாழ்க்கை, அப்புறம் அந்த வாழ்க்கை. ஒரு சம்பாத்தியத்துக்கும் அவன் என்ன பண்ணிகிட்டே தான் இருக்கணும், பிரச்சனைக்குள்ளே போயிட்டே தான் இருக்கணும். அவங்க அண்ணனை திரும்பி வந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை. அப்போ சமாதானம் அற்ற ஒரு வாழ்க்கை யாருக்கு வரும்னா, இந்த நான் சிங்கம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வரும். நான் ஆடுங்க, எனக்கு மேய்ப்பன் வேணுங்கன்னா எங்கேயாவது ஏதாவது ஒரு ஆடு பயந்து நாளைக்கு நான் எங்கே புல்லை உண்ப வேண்டியது, எனக்கான புல் எங்கே இருக்கும், யாராவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இருக்கவே இருக்காது. ஏன்னா அதுக்கு தெரியும் என் கூட யார் இருக்கா, மேய்ப்பன் இருக்கார், அவர் என்ன பண்ணிப்பார், பார்த்துப்பார். காலில் ஒரு அடி இருந்தால் அது உட்காந்து ஐயோ அடிபட்டுடுச்சு, அதுக்கு தெரியும் இந்த மனுஷன் இதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணிவிடுவார், மருந்து எடுத்துன்னு வந்து போட்டுருவார். இன்றைக்கி ஒரு வீட்டு பிரகஷ்டைக்கு போனால் கூட நீங்கள் இந்த வார்த்தையை கேட்காம வெளியவே வர முடியாது. இது என் ரத்தத்தில் நான் கட்டின வீடாக்கும், அதெல்லாம் அந்த சிங்கத்தோட வார்த்தை, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஆமென். பிஸ்னஸ் எப்படி போகுது பிரதர், அவ்வளோதான். ஒரு அரை மணி நேரம் நீங்கள் கேட்பீங்க பிஸ்னஸ் எப்படி போகுதுன்றதை பற்றி இல்லை, அவர் எப்படி அந்த பிஸ்னஸை தாங்கி பிடிச்சின்னு இருக்காருன்றதை பற்றி. ஆமென். அப்போ இதெல்லாம் யாரோட வார்த்தைகள்னா, சிங்கத்தோடைய வார்த்தை. மெய்ப்பன் தேவையில்லை எனக்கு. அழகாக வசனம் சொல்லுது, ஹீ ப்ரொடெக்ட்ஸ் மீ வித் இஸ் ராட் அண்ட் ஸ்டாஃப்னுவாங்க. ஆமென். அதோட வித்தியாசத்தையும் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். ஆமென். 2 விதமான குச்சியை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ராடும் இருக்குது, ஸ்டாஃபும் இருக்குது. ஸ்டாஃப்னா என்னன்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு பாட்டி மேய்ச்சின்னு போகும்போது ஒரு குச்சியை வச்சுன்னு கைட் பண்ணும், இப்படி போ அப்படி போ. பக்கத்தில் பின்னாடி ஒரு தாத்தா ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட நல்ல இவ்வளோ பெரிய ஒரு கட்டை இருக்கும். அது எதுக்குன்னா நரிகிரி எதனா வந்தால் ஓங்கி அடிக்கிறதுக்கு. அப்போது மெய்ப்பன் இருக்கக்கூடிய இடத்துல என்னை கைட் பண்ணுறதுக்கும் ஒன்று இருக்குது, என்னை எதனா பண்ண வந்தால் அதை இது பண்ணுறதுக்கும் மெய்ப்பன் என்ன பண்ணுறாரு, ரெடியாக தான் இருக்கார். ஏன்னா பயப்பட தேவையில்லை. ஆமென். அப்போ
யாக்கோபா இருக்கிறது வெளியிலேருந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இஸ்ரேலாக மாறின பிறகு தான் அவனுக்கு சமாதானம் என்ன பண்ணுச்சு, கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமென். அப்போ நேர தாமதமாக இருப்பதனால நம்ம டக்குன்னு அடுத்த ஆட்களுக்கு போவோம். நியூ டெஸ்டிமெண்ட். இங்கே நம்ம ஒரு ஆளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த யாக்கோபாச்சும் ஒரு அளவுக்கு தான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, தெய்வத்தோட இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர் என்ன பண்ணார், மாறினார். இப்போ நம்ம பார்க்க போகிற ஆள் யாருன்னா தெய்வத்தோடையே நடந்த ஒரு மனுஷன், சைமன் பீட்டர். ஆமென். மத்தேயு 26:31-32. மத்தேயு 26வது அதிகாரம் 31-32. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போவேன் என்றார். ஆமென். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றா, அப்போ இயேசு கிறிஸ்து அவர்களுடைய சீஷர்கள் இடத்துல விஷயங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கார், நடக்க போகிற விஷயங்களை சொல்லி கொண்டு இருக்கிறார். தம்பி, அடுத்து என்ன இப்படி பிடிச்சிட்டு போயிடுவாங்க, நீங்கள் எல்லாரும் ஒரு பக்கம் என்ன ஆயிடுவீங்க, ஓடி போயிடுவீங்க. நீங்கள் எல்லாம் இங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டீங்க, இருக்க மாட்டீங்க. என்னை வந்து பிடிச்சிட்டு போயிட்டா நீங்கள் அடுத்து இதெல்லாம் தான் ஆயாகணும். ஏன்னா இப்படி எழுதப்பட்டிருக்கு, அவ்வளோதான். எழுதப்பட்டிருக்க விஷயம் என்ன தான் ஆகணும், நடந்தால் ஆகணும். இப்போ அப்படியே 33 படிங்க. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். ஆமென். இப்போ இது வசனத்தை இது தனியாக படிச்சிருந்தோம்னா இது மிகப்பெரிய வசனம் இல்லையா? இதை போர்டு போட்டு வீட்லேயே என்ன பண்ணலாம், மாட்டலாம். யார் என்ன ஆனாலும் நான் என்ன ஆக மாட்டேன். இதெல்லாம் தான் அந்த சிங்கத்தோடைய பேச்சு. ஆமென். அப்போ ஒரு தெய்வன் இவங்கிட்ட சொல்கிறாரு, இதெல்லாம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, இதை என்ன பண்ண முடியாது நீ. ஆனால் அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இவரோட மைண்டில் என்ன பண்ணல, இல்லை. நீங்கள் என்ன அப்படிலாம் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. யாருக்கு வேணால் என்ன வேணா ஆகும், எனக்கு ஆகாதாக்கும், நான் நிற்பேன். ஆமென். இப்போ தொடர்ந்து நம்ம 2-3 வசனங்களை பார்க்க போகிறோம். இந்த எல்லா இடத்துலையும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமையே நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருப்பீங்க, பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, புரிதல் இல்லாமை. ஆமென். மத்தேயு 26:34 படிங்க. இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். இப்போ தேவன் என்ன பண்ணிட்டார் அவனை பார்த்து, சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ எத்தனை தாட்டி மறுதளிப்ப, 3 தாட்டி என்ன பண்ணிடுவ, மறுதளிச்சிருவேன்றாரு. இவர் தேவன், இவர் பேசுனா இது இவ்வளவுதான், இதுக்கு மறு பேச்சு இல்லை அப்படின்றவன் அடுத்து என்ன, ஆண்டவரே சரி இது நடக்க போகுதுன்னா இதுக்கான கிருபையாச்சும் எனக்கு என்ன பண்ணணும், வேணும். இதுதான் புரிதல். தேவன் உனத்தை பேசிட்டாரு, இனிமேட்டு அதுக்கு மறு பேச்சு இல்லை. ஓ இப்படி ஆயிடுமா, ஓகே இதுக்கான கிருபையாச்சும் எனக்கு என்ன பண்ணுங்க, தாங்க, இதை தாங்கிறதுக்கான கிருபையாச்சும் எனக்கு தாங்க. அப்படியே அடுத்த வசனம் படிங்க. அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். ஆமென். சிங்கம் நல்லா கரிஜலிக்குதா? அப்போ அதுக்கான புரிதலே என்ன பண்ணல அவருக்கு, அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அத்தனை 3.5 வருடம் அவர் கூட என்ன பண்ணியாச்சு, இவர் நகர்ந்தாச்சு, எக்கச்சக்கமான விஷயத்தை பார்த்தாச்சு, மினிஸ்ட்ரியிலே இருந்தாச்சு. ஆனால் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணலாங்க, இல்லை. அடுத்து கெத்செமனே தோட்டத்துக்கு போவதை படிப்போம். மத்தேயு 26:38-39. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, கெத்செமனே தோட்டத்துக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறதுக்காக போகிறார். அங்கே சைமன் பீட்டரையும் மற்ற சிலவர்களையும் என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு போகிறார். அப்போ போயிட்டு சீரியஸ்னஸ் என்னென்னா, அடுத்து என்ன ஆரம்பிக்க போகுது, ட்ரிபுலேஷன் அண்ட் ட்ரையல்ஸ் ஆரம்பிக்க போது தேவன் என்ன பண்ண போகிறாங்க, தேடி வரப்போகிறாரு. அதனால தான் இவர் இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆனால் அதுக்கப்புறம் படிங்க பிரதர், 40-41 படிங்க. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். அப்போ இது தொடர்ந்து அங்கே 3 தாட்டி நடக்கும். 3 படிக்க வேண்டாம்.
3 தாட்டி அவர் போய் ஜெபம் பண்ணிட்டு வராரு. இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க? தூங்கிடுறாங்க. அப்போது இதை வந்து நான் அங்கே குற்றப்படுத்தும் விதமாக சொல்லலை. இது வந்து பேதுருவை பொறுத்த வரைக்கும் இந்த 3.5 வருஷத்தில் இது நிறைய தாட்டி நடந்திருக்கு. இவரை பிடிக்க வருவாங்க, இவரை கல்லெறிய வருவாங்க, இவரை கொல்ல கூட்டிகிட்டு போவாங்க. அடுத்து இவர் உடனே அங்கேருந்து என்ன ஆகிடுவார்? ஆமாம், மறைஞ்சிருவார். இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு பைபிள். இதுக்கு முன்னாடி இதுதான் கடைசின்றது பேதுருக்கு என்ன பண்ணாது? தெரியாது. அப்போ திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே பூந்துருவாங்க, இல்லை ஆர்டர் போட்டுருவாங்க, அவனை கொல்லணும்னு ஆர்டர் போட்டுருவாங்க. ஒரு வீட்டில் வருவாங்க, முன்னாடி பிரச்சனையாகும், பின்னாடிலேருந்து என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் போவாங்க. அப்போ இதெல்லாம் பேதுரு என்ன நினச்சிக்கிட்டாரு? இவர் தான் இத்தனை நாளாக யாரை காப்பாற்றுறாரு? இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றி என்ன பண்ணுறாரு? கூட்டிகிட்டு போகிறாரு, ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி மாதிரி. ஆமென். அப்போ உள்ளே போயிட்டு அவர் அவ்வளோ உருக்கமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா, வெளியே இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க? தூங்குறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது புதுசல்ல, இது ஆல்ரெடி நிறைய தாட்டி நடந்திருக்கு. அப்போ இதுதான் முடிவு, இதுக்கப்புறமா குரூசிஃபிகேஷன் வரப்போகுது என்பதான அண்டர்ஸ்டாண்டிங் இவர் எத்தனை தாட்டி சொன்னாலும் அந்த அந்த அறிவு இவருக்குள்ள. ஆமென். அப்போ சிங்கமாக இருப்பதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, எப்படி முன்னாடி சொன்ன மாதிரி சமாதானம் இருக்காதோ அந்த மாதிரி புரிதல் என்ன பண்ணாது? இருக்காது. நிறைய இடத்துல பேதுருக்கு இந்த புரிதல் என்ன ஆகிட்டே இருக்கும்? மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். மத்தேயு 26:56 படிங்க. அதே சாப்டர் தான், 56வது வசனம். ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஆமென். அப்போ இப்போ நடந்துருச்சு. முன்னாடி சொன்ன ஓடி போகிறது இப்போ என்ன ஆயிடுச்சு? நடைபெற்றுடுச்சு. ஆமென். இதுக்கு தான் அவர் நடுவில் ஜெபம் பண்ணும்போது என்ன சொன்னார்? உனக்கு கொஞ்சமாச்சு கிருபை வரட்டும் தான்டா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், தூங்காதரா. ஆமென். அப்போ அடுத்து படிங்க. 72, 73. அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. ஆமென். அப்போ இப்போ தேவன் சொன்ன அந்த 3 தாட்டி மறுதளிக்கிறதோட கடைசி மறுதளிப்பு அது. ஓகே. இப்போ தான் என்ன ஆகுது? சேவல் கூவுது. இதுக்கு அங்கே பேதுருவோடைய ரெஸ்பான்ஸ். ஆமென். ஒரு புரிதல் இல்லாத தேவனோட இருந்த ஒரு மனிதனுடைய ரெஸ்பான்ஸ். 74, 75 படிங்க. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். ஆமென். அப்போது இதில் நான் உங்களை பார்க்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அது வரைக்கும் இது நடக்குதுன்னு அவனுக்கு என்ன பண்ணல? பிடிபடவே இல்லை. அது எப்படிங்க? அன்னைக்கு தான் தேவன் அவனை கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காரு? நீ 3 தாட்டி என்ன மறுதளிச்சிருவேன்னு சொல்லிட்டாரு. ஆல்ரெடி 2 தாட்டி மறுதளிச்சாச்சு. 3வது தாட்டி மறுதளிக்கும் போது கோழி கூவும் போது தான் இவருக்கு என்ன பண்ணுது? ஓ, இதை நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ற ஒரு நினைப்பே அவருக்கு வருது. அது எப்படி? ஏன்னா அவருடைய கண்ணும் அவருடைய பேச்சும் அவருடைய விஷயமும் எதை நோக்கி இருக்குன்னா, அவர் குரூசிஃபிகேஷன் நடக்கிற இடத்துக்கு உள்ளே பூந்துட்டார் அங்கே. அப்போ இவர் அங்கே ஏன் வந்திருக்காருன்னா, மிஷன். தேவனை என்ன பண்ணணும்? அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடணும். அவர் காப்பாற்ற முடியாது. ஆமென். அது அங்கே நடைபெற வேண்டிய விஷயம், அது சொல்லப்பட்ட விஷயம், அது அங்கே அப்படி தான் என்ன ஆகிடணும்? நடந்தான் ஆகணும். அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு இல்லை. அப்போ தேவன் சொன்ன விஷயத்தை 2 தாட்டி அவர் பண்ணி முடிச்சிட்டார். 3வது தாட்டி பண்ணும் போது தான், ஓ, நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்றதான ஒரு நிகழ்வே அவர் மைண்டுக்கு வருது. அப்போ இந்த பேதுருவை பார்க்குறீங்கல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு பேதுரு. இவர்கள் மாதிரி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை இதுதான். கடைசி நிமிஷம் வரைக்கும் புரியாது நம்ம பாதாளத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஆமென். எத்தனையோ பேர்கிட்ட நம்ம போய் பேசுகிறோம், சுவிசேஷம் சொல்கிறோம் இல்லையா? நாங்கள் போய் பேசுகிறத விட நீங்கள் நிறைய பேர்கிட்ட போய் பேசுகிறீங்க. ஆமென். ஒரு மனுஷன் ஒரு தப்பு பண்ணிகிட்டு இருக்கானா, அவன் கண்ணுக்கு முன்னாடி அதை காட்ட பாருங்க. நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா இப்படி போயிடுவாங்க, இப்படி வச்சிங்கன்னா இப்படி வந்துடுவாங்க. ஆமென். என்னென்னலாம் செஞ்சால் அந்த தப்பை பார்க்கவே முடியாத, கண்ணை முடிக்கணுமா முடிப்பான். பேசியெல்லாம் அவனுக்கு என்ன பண்ண முடியாது? புரிய வைக்க ஏன்னா புரிதல் இல்லாத மனிதர்கள். அவனுக்கு வார்த்தையை குறித்தோ, பைபிளை குறித்தோ, தினசரி பைபிள் வாசிப்பை குறித்தோ எதை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்குமே இல்லை.
கிறிஸ்தவனாகவும் இருப்பாங்க, உலகத்தானாகவும் இருப்பாங்க. இந்த தப்பை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சுற்றி காட்டணும். ஆமென். அதே பேதுரு குரூசிஃபிக்ஷனுக்கு அப்புறமா தேவன் அவனுக்காக மரித்து எழுந்து அவனை முகமுகமாய் பார்த்து பேசி அவன் மீது ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவர் வந்து இறங்கினதுக்கு அப்புறமா அவருடைய புரிதல் லெவலை பாருங்க. ஆக்ட்ஸ் 2வது அதிகாரம் 14-16. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. ஆமென். இப்போ இவரோட புரிதலை பாருங்க. தீர்க்கதரிசியான யோவேல். இப்போ ஜோயல் சாப்டர் 2 திருப்பினீங்கன்னா இப்போ எடுக்க வேண்டாம், அங்கெல்லாம் திருப்பினீங்கன்னா அங்கே என்ன சொல்லியிருக்கோ அதுதான் இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. மேலறையில் இவங்கெல்லாம் கூடியிருக்கும் போது ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, வந்து இறங்குறாரு. இறங்கி முடிஞ்சு ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறமா பேதுரு அங்கே இருக்க ஒரு பெரிய கூட்ட ஜனத்தை பார்த்து என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. இவர் அதை எடுத்தோடனே எப்படி அப்ரோச் பண்ணுறாருன்னு பாருங்க. இப்படி சொல்லப்பட்டிருக்கே, இதை படிக்கலையா நீங்கன்னு கேட்குறாரு. கிறிஸ்து முகமுகமாக இதுதான்டா சொல்லியிருக்கு, இதுதான்டா நடக்கும்னு சொல்லும் போது புரியாத ஒரு மனுஷன் யோவேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரே உங்களுக்கு தெரியாதான்னு என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. அதே சாப்டரில் 25வது வசனம் படிங்க. 25வது வசனம் படிப்பீர்கள், ஆனால் விடுங்க. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் எனது வலது வாரிசத்திலே இருக்கிறார். ஆமென். தாவீதை பற்றி என்ன பண்ணுறாரு, அங்கே பேசுகிறாரு. இன்னும் அந்த சாப்டருக்குள்ளே நிறைய இடத்துல போவீங்கன்னா அவர் பழைய விஷயங்கள்லேருந்து நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறாரு, தாவீது இப்படி சொன்னாரே, ஜோயல் இப்படி சொன்னாரே, இவர் இப்படி சொல்கிறாரு. அப்போ எங்கேருந்து இந்த புரிதல் வந்திருக்கு திடீர்னு? அப்போ தேவன் ஒரு இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி தொடுறாரு. தொட்ட மாத்திரத்தில் சிங்கம், நான் தான் என் லைஃப் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக லீட் பண்ணிட்டு வரேன், நான் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறேன், பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன், எவனா வந்தானா என்கிட்ட பட்டயம் இருக்குமாச்சா நான் வெட்டிடுவேன், இப்படிலாம் நினச்ச ஒரு மனுஷன் ஒரு இடத்துல ஆடா என்ன பண்ணுறாரு, மாறுறாரு. அப்போ எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிக்குது, புரிய ஆரம்பிக்குது. வார்த்தையில் என்ன பண்ணுறாரு, உட்கார ஆரம்பிக்கிறார். அந்த காலத்தில் டோரா இல்லையா, டோராவை உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஜோயல் என்ன சொன்னார், தாவீது என்ன சொன்னார், இதெல்லாம் உள்ள என்ன பண்ணுது, போகுது. தேவன் தன்னை குறித்தும் தன் குடும்பத்தை குறித்தும் என்ன சித்தம் வைத்திருப்பார் அப்படின்றதுல ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சாத்தான் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடுவான். ஆமாம். அப்போ அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கேருந்து வரும், தேவன் தொடணும், அதுக்கப்புறம் வசனத்தில் என்ன பண்ணணும், உட்காரணும். அவர் சொல்கிறார் பாருங்க, இவர் சொன்னார் அவர் படிக்கலையா, இவர் சொன்னார் இவ்வளோ படிக்கலையா. அப்போ தேவ மனிதர்கள் சொல்வதை என்ன பண்ணுறாங்க, செவி கொடுத்து கேட்கிறாங்க. உங்கள் லைஃப்பில் தேவன் உங்களுக்காக என்ன வச்சிருக்கார் பிரதர், என்ன வச்சிருக்கார் சிஸ்டர், உங்களுடைய ஃபேமிலி என்ன ஆகணும், அடுத்த 2 வருஷம் தேவன் என்ன செய்ய போகிறாரு, இதெல்லாம் தெரியுமா? ஆனால் அது தெரியாது அப்படின்னா அப்போது சாத்தான் ரொம்ப சுலபமாக நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணிவிடுவான், திருப்பிடுவான். அங்கே போகாத இங்கே போனிடுவான், முடிஞ்சு. ஆமென். அப்போ இன்றைக்கி என் வாழ்க்கை எங்கே போகுதுன்னே எனக்கு தெரியல, நான் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் அந்த மாதிரி ஒரு இருட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன்னு தோணுது. இப்போ நம்ம 3 காரியங்களை பார்த்தோம் இல்லையா. யாக்கோபு கிட்ட அந்த அமைதி இல்லாமை, பேதுரு கிட்ட அந்த புரிதல் இல்லாமை, ஆமென். சாத்தான் எப்படி எப்படிலாம் வகை தேடுறான், அவன் எப்படி எப்படிலாம் திருப்புறான், இங்கே போக வேண்டாம் இங்கே போயிடலாம், இதெல்லாம் என்ன பண்ணோம் பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இன்னமும் இந்த புரிதல் இல்லாமல் சின்ன சின்னதாக நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் வேற ஒரு மனிதன் இருக்கிறான், இந்த வசனத்தோடு இதை முடிச்சிடலாம். அவன் சொன்ன ஒரு ஜபம் இருக்கு. ஆமென். அந்த ஜபத்தை இப்போ நம்ம படித்து என்ன பண்ண போகிறோம், முடிக்க போகிறோம். ஆமென். ஜோனா 2:2 படிங்க. நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆமென். பாதாளத்தில் இருந்து அவர் என்ன பண்ணுறாராம், கூப்பிடுறார். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் படித்த எல்லா தப்பையும் சரியாக லைனாக ஒன்று ஒன்றா பண்ண மனுஷன் தான் யார், ஜோனா. அங்கே போக வேணாம், நான் இங்கே போகிறேன், இதை நான் கேட்க விரும்பல, நான் அதை என்ன பண்ணுறேன் கேட்குறேன். தேவன் ஒரு விஷயத்தை செய்ய சொன்னால் இல்லை அது அப்படி கிடையாது, இது இப்படி ஆக்கும், அவங்க சொன்னால் அவங்களுக்கு புரியாது, அவங்க கேட்க மாட்டாங்க, அதனால் நான் இங்கே போகிறேன். அந்த சிங்கம் அவருக்குள்ளேயே என்ன பண்ணியிருக்கு, இருந்திருக்கு.
ஆமென். இப்படி போன ஒரு மனுஷன் புயலும் காத்தும் அவர்களை சுற்றி அடிக்கும் போது அங்கே அவரை சுற்றி இருந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான், முடிவு பண்ணிட்டான், இவன் தான், இவனை தூக்கி போட்டால் எல்லாம் என்ன ஆகிடும், சரி ஆகிடும். அப்போ அவங்களுக்குள்ள இருக்க கான்வர்சேஷனும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜோனாவே என்ன பண்ணுறாரு, ஓகே நான் தான், என்னை தூக்கி போடுங்க அப்படின்ட்டு தூக்கி கடலுக்குள்ளே போகிறாரு. அங்கே 1வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்கலன்னா, இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பெரிய ஒரு மீன் என்ன பண்ணுறாரு, தேவனை அனுப்புகிற ஆயத்தம் படுத்தி என்ன பண்ணிட்டாரு, அமிச்சிட்டார். அந்த மீனுக்குள்ளே 3 நாள் உட்காந்து அதுக்கப்புறமா ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணது தான் என்னது இப்போ நம்ம படிக்க போகிற ஜெபம். இன்னைக்கு தேவன் உங்கள் இருதயத்தில் பேசியிருப்பாரே ஆனால், ஆமென். இப்போ நம்ம சொல்ல போகிற அந்த வசனத்தை நம்ம சபையாக சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஓகே, இன்னைக்கு தேவன் உங்களை என்ன பண்ணுறாரு, யாக்கோபை தொட்ட மாதிரியும் அன்னைக்கு பேதுருவை தொட்ட மாதிரியும் தேவன் இன்னைக்கு உங்களை பர்சனலாக என்ன பண்ண போகிறாரு, இஸ் கோயிங் டு மீட் வித் யூ. ஆமென். இனிமேட்டு சமாதானமும் புரிதலும் வாழ்க்கை எவ்வாறு போகுது என்பதான தெம்போட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, போகிறீங்க. இது நம்மளுக்கு நடக்கிறதுல இருக்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா, நம்மளுக்கு இது நடந்துருச்சுன்னா நம்மளால் இது இன்னொருத்தனுக்கு என்ன பண்ண முடியும், நடத்த முடியும். நம்ம வாழ்க்கையில் இருக்க சில விஷயத்த, நானே என் அழுக்கான சில விஷயத்த நான் பார்க்க விரும்பலை, நானே என் கண்ணை மறைச்சு நான் ஏமாற்றிட்டு இருப்பேன்னா வேற ஒருத்தனுடைய கண்ணை நான் என்ன பண்ண முடியாது, குத்த சொல்ல முடியாது. வசனம் சொல்லுதே, நீ சொல்கிறத விடு, உன் கண்ணில் இருக்க இதை என்ன பண்ணு, முதல்ல லாகாமல் தூக்கி ஓரம் போடு. அப்போ இன்னைக்கு we have to face the confrontation. Holy Spirit, ஆவியானவர் நம்மள இடத்துல இன்னைக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு ஒரு விஷயம் பேசியிருப்பார். ஆமென். அது தேவன் இன்னைக்கு உங்களை தொடுற ஒரு வேலை. ஆமென். அதற்கு மாறாக இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். ஆமென். ஜோயல் பிரதர் அதில் இருக்க ஒரு விஷயத்தை படிப்பார். அவர் படித்து முடிக்கிற மாத்திரத்தில் அதை நீங்களும் என்ன பண்ண போகிறீங்க, ரிப்பீட் பண்ண போகிறீங்க. ஆமென். ஆமென். 2வது அதிகாரம் 4, 5, 6, 7 சாரி 4, 5 திருப்பி 5, 6 படிங்க. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். ஆமென். ஆமென். வெரி குட். பிராணனை தப்புவிக்கக்கூடிய ஒரு தேவன். ஆமென். இது ஒரு சின்ன விஷயமா இருந்தால், ஒரு ஆக்சிடெண்ட், தேவன் உடனே உள்ளே பூந்து பிராணத்தை என்ன பண்ணிட்டாரு, தப்பிக்க வச்சிட்டாருன்னா அது வேற. இந்த பிராணனை தப்பிக்க வைக்கிறது வேற. ஆமென். நித்திய ஜீவனை நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கார், தேவன் கொடுத்துருக்கார். ஆமென். அந்த பிராணனை தேவன் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிக்கிட்டே வராரு, அவர் கிருபை மூலமாக நம்மளுக்கு தப்பி வச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாரு, வரார். ஆமென். ஸோ இன்றைக்கி தேவன் உங்களிடத்துல பேசின விஷயத்தை மறந்துடக்கூடாது. ஓகே, சிங்கமாக இருப்பதை விட எது பெட்ரு? ஆமென். சோத்திரம். எல்லாம் அப்படியே கண்களை மூடுவோமாக.